இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை 2வது பாகம் ஆதியாம் புஸ்தகம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். காலையில் பார்த்தோம் 12வது அதிகாரத்தில் எப்படி விசுவாசம் துவங்கப்பட்டது என்று ஒரு முகவரை கொஞ்சம் சொல்லுகிறேன். புதிதாக வந்தவர்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். யூடியூப்பில் ஏற்றப்பட்டிருக்கிறது, பார்த்து அந்த வசனங்கள் எல்லாம் தியானித்தது வீடியோவாக இருக்கிறது, அதில் நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது 2வது பாகத்தில் என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால், இந்த மனுஷனை விட்டு கர்த்தர் என்ன செய்கிறார், அல்லது அந்த மனுஷன் அழைப்பில்லாமல் பயணப்படுகிற ஜனங்க. விசுவாசத்தில் நீங்கள் வருகிற பொழுது இந்த இடத்துல அநேகர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் எங்கே நம்ம இருக்கிறோன்னு தெரியும். தகாத ஜனங்கள் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறார்கள். தெரியாமல் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, தெரியாமல் விசாரிக்காமல் என் தகப்பன் கொடுத்துட்டாரு, என் தகப்பன் இறந்த நேரத்தில் எனக்கு கல்யாணம் ஆச்சு, சகோதரர்களாக வஞ்சித்து எனக்கு கல்யாணம் ஆச்சு, இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போவார்கள். வாழ்க்கை திருமணம் உடைக்கிற பட்சத்தில் இதெல்லாம் வெளியே வரும். சில சமயத்தில் விசுமிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிங்கன்னு கேட்டுருவாங்க ஊழியக்காரர்களே. அப்போ என்ன ஆகும், பால் நழுவி பழத்தில் விழுந்து அது நழுவி வாழையில் விழுந்த மழை ஆகிடும். நீங்கள் வாழ்ந்தால் இந்த மனுஷனோடு வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவார். தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன், இதெல்லாம் வசனம். ஆனால் வாய் என்ன பேசுன்னா, எப்படி தான் அந்த மனுஷனோட வாழ்கிறீங்க. ஆனால் ஏற்ற துணியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நன்மையாண்டு தருகிறார். தேவன் தீமை செய்கிறார் அல்ல. சகோதரன் வஞ்சிக்கலாம், தாய் தகப்பன் ஒருவேளை அஜாக்கிரதையாக கூட திருமணம் செய்திருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். எதிர்பார்ப்புக்கு எதிர்மறையாக சிலது காரியங்கள் காணப்பட்டாலும் நீங்கள் அந்த குடும்பத்தை ஆதாயம் பண்ணும்படியே தான் கர்த்தர் உங்களை அந்த குடும்பத்தில் இணைத்திருக்கிறார். இது வெளிப்பாடு. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையான விசுவாசிகள் வருகிற பொழுது உண்மையாகவே அந்த விசுவாசம் பரலோகம் அங்கீகரிக்கிறது என்று வைத்து கொள்ளுவோம். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், ஜனங்கள் உங்கள் இடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு உங்களிடத்தில் பயணப்படுவார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. இட்ஸ் நாட் எ ஃபெய்த், இட்ஸ் கான்ஃபிடென்ஸ். இது நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்ம நம்பிக்கை என்னென்னா, ஆனால் நம்ம அதை விசுவாசமாக நினைப்போம். நம்ம பண்ணுற பிழைகள் இதுதான். எவ்வளோ கஷ்டம், அதுக்கு நான் கிரையா செலுத்தி இருக்கிறேன், அதுக்கு நான் உழைத்திருக்கிறேன், அதுக்கு நான் கண்ணீர் விட்டு இருக்கிறேன், அதுக்கு நீர் பாய்ச்சிருக்கிறேன், அதுக்கு கொத்தி இருக்கிறேன், எரு போட்டிருக்கிறேன், மரம் செடி வளர்ந்து மரம் ஆக மாறி அது எனக்கு கனி கொடுக்கும் என நினைத்து அநேக ஊழியக்காரர்கள் உட்பட இந்த இடத்துல அடி வாங்கியிருக்கிறாங்க. நாட் ஒன்லி பிலீவர்ஸ். பிலீவர் என்ன செய்வாங்கன்னா, கல்யாணத்துக்காக யோசிப்பாங்க. நாங்கள் பராமரித்தோம், கடைசியில் அது எங்களை பராமரிக்கிறதே எனக்கு பயன்படும் தானே. அது பயன்படாது. அது ஏன் பயன்படாதுன்னா, அழைப்பிருந்து நீங்கள் பராமரித்தா அது உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். ஊழியம் முதல்ல நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஊழியத்தை நீங்கள் காத்துக்கொண்டா ஊழியம் உங்களை காத்துக்கொள்ளும். ஒரு காலகட்டம் பொருளாதாரத்துக்காக மட்டும் சொல்லலை, பல பரிசுத்தத்தினுடைய அடிப்படையிலே சொல்லுகிறேன். அந்த மனிதன் இளம் வயதில் எங்களுக்கு தெரியும், போனால் கட்சி கொதறிடுவார், இது எடுத்துகிட்டு போனால். யூ ஆர் கிரியேட்டிங் எ இமேஜ். கர்த்தரோட நாமத்தை சொல்லுங்க, உங்கள் பிரதிஷ்டை அப்படியே வெளியேறமா தெரியும். இந்த எல்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த மனுஷன் அவ்வளோதான், கட்சி கொதறிடுவான், ஐயோ வேணாம். அதாவது நீங்கள் நடந்து கொள்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைக்காகவே ஒரு கூட்ட ஜனங்களும் உங்களை கனப்படுத்துவாங்க. இட்ஸ் ஃபேக்ட். உங்களுக்குள்ளே ஒரு மதிப்பை கூட்டுக்கிறீங்க, உங்களுக்குள்ளே என்ன செய்கிறீங்க, மதிப்பை கூட்ட கர்த்தருக்குள்ளே சொல்கிறேன். அப்போ தானாக கனம் உங்களை சூழ்ந்து கொண்டு வரும். இதுதான் 145வது சங்கீதம் சொல்லப்படுகிறது போல பரிசுத்தவான்களுக்கு உண்டாகிற கனம். அந்த பரிசுத்தம் விசுவாசம் இல்லாமல் இருக்காது. புறஜாதிகளுடைய விசுவாசம் எல்லாம் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் உருண்டு புரண்டு வர்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஆனால் இது மட்டும் அப்படி அல்ல. எதெல்லாம் வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ அவை அனைத்தும் அடிபட்டு போகும். விசுவாச வளர்ச்சி சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லையா, நான் சொல்லுகிறேன், உங்கள் வளர்ச்சி விசுவாசின் அடிப்படையில் இருக்குது. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை, என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கவில்லை, விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்கிறது. அந்த விசுவாசத்தினுடைய முதுகெலும்பு அல்லது விசுவாசத்தில் இருக்கிற ஜீவன் என்னன்னு கேட்டால் தேவ வார்த்தை.
வார்த்தையின் அடிப்படையிலே தான் உங்களுக்கு அற்புதங்கள், அதிசயங்கள் விசுவாசி வாழ்க்கையில் நடைபெறும். மறுபடியும் சொல்லுகிறேன், சுகம் மட்டும் இல்லை, அற்புதங்கள் நடைபெறும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இப்பொழுது 12வது அதிகாரத்தில் இந்த பெண்மணி போனால் திரும்பியும் வந்து விடுகிறார். 13வது அதிகாரத்தில் இவள் கொண்டு போகப்பட்டதை போல கொண்டு வந்து விடுகிறார்கள். கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்பொழுது 2 சோதனை வருகிறது. நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா அந்த அத்தியாயத்தில் ஆகார் அப்போ தான் உள்ளே வருது. அந்த அம்மா ஆகார் என்ற இந்த பெண்மணி அப்பத்தான் இந்த வட்டாரத்துக்குள்ளே வருகிறது. ஒன்று உள்ளே வருது, ஒன்று வெளியே போகுது. எது வெளியே போகுது? லோத்து. ஒரு பெண் உள்ளே வருகிறாள். அந்த பெண்ணை நான் ஒரு பெரிய கதாநாயகி வடிவில் சொல்லலை. ஒரு வேலைக்காரிகளோடு சேர்ந்து இந்த பெண் தான், ஆகார் தான் நம்பிக்கையை சம்பாதிக்கிறாள். அதனால தான் சாரால் அவளை மறுமனையாட்டி ரேஞ்சுக்கு எடுத்துன்னு போகிறது. அதனால் அவள் பேர் மட்டும்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. மற்ற வேலைக்காரர்கள் பேர் தெரியாது. எலியேசர் பேர் இருக்குது. அது முதலேருந்தே இருக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன். அது ஆரம்பத்துலேருந்தே தகப்பன் வீட்டிலேருந்தே வந்த ஊழியக்காரன். ஆனால் அவனையாவது பிள்ளையாக நினைக்கலான்னு பார்த்தாரு. அதுவும் கர்த்தரை ஒத்துக்கொள்ளலை. இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் மனம் விரும்புகிறது இந்த மனுஷனை, என் மனம் இந்த பெண்ணை விரும்புகிறது. இதில் விருப்பத்துக்கு கீழே நிறைய ஆதாயங்கள் இருக்கும். அந்த பெண்ணை திருமணம் பண்ணால் நல்லா, திருமணம் பண்ணால் ஏன் திருமணம் பண்ணுறதுலன்னா சிரமம் ஆகலை, வாழ்க்கையில் செட்டில் ஆகலை. இன்னொரு மனநிலை சொல்லும். அதே மனுஷனுடைய மனம் சொல்லும், திருமணமே ஒரு ஸ்திரப்பட்டது தான். அது அந்த பெண்ணை திருமணம் செஞ்சால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். செட்டில்மெண்ட் வேறு, திருமணம் வேறு இல்லை. வேறு யாரை கல்யாணம் பண்ணாலும் செட்டில்மெண்ட் வேணும். செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணணுமா? இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களாம் 40 வயசு வரைக்கும் சுற்றின்னு இருப்பாங்க. செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணுறவங்க. வார்த்தை சொல்லுகிறது தனியாக இருப்பது நல்லதில்லை, அது எவ்வளோ தீங்கு இருக்குதுன்னு புரிந்து கொண்டு ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் என்ன செய்யணும்னா திருமணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். திருமணத்துக்கு சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் முதல்ல உடன்படிக்கை ஒப்பு கொடுக்குறீங்க. அப்போ கர்த்தர் இறங்குகிறார். யூ ஆர் மேக்கிங் அன் கவர்னன்ட் வித் த லார்ட். யூ ஆர் ஒபீடியன்ட் டு த வேர்ட் ஆஃப் காட் இன் மேரேஜ். சரி, திருமணத்துக்கு ஒத்துக்கிறேன்றதே விருப்பம் வேறு. திருமணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறதே கர்த்தரோட உடன்படிக்கைக்குள்ளே வருகிறீங்க. தனியாக இருப்பது நல்லதல்ல, தேவன் ஏற்ற துணையை உண்டாக்குவார். இப்போது அது ஒரு பக்கம் என்றால், இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த பெண்மணி உள்ளே வர இந்த மனுஷன் வெளியாகிற ஒரு நேரம் வருகிறது. அழைப்பு அடிப்படையிலே ஆகார் வந்தாலான்னு கேட்டால், அது ஒரு பொருளோடு பொருளாக வருகிறது. வேலைக்காரிகள் உங்களுக்கு தேவை என்று கர்த்தர் கொடுக்கிறார். எந்த ஸ்தானத்தில் எந்த ஜனங்கள் இருக்கிறாங்களோ அந்த ஸ்தானத்தில் இந்த நட்புகளை உறவாய் மாற்றுகிற பொழுது பலத்த சிக்கல் வரும். ஏன்னா அது விசுவாச குறைச்சலால் என்ன செய்வாங்கனாக்கா, இது தெரிந்த குடும்பம், இது எங்களுக்கு இத்தனை வருஷம் தெரிந்த குடும்பம், தெரியாத ஜனங்களிடத்தில் போய் நாங்கள் பழகுகிறதோ உறவாடுகிறதோ அது பெரிய விசனத்தையோ பெரிய வியாகுலத்தை கொண்டு வரும். தெரியாது இல்லையா தகவல், எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. அதனால் தெரிந்த குடும்பம்னு சொல்லி கடைசியில் ஆங்கில பழமொழி மாதிரி ஆகிடும். நோன் டெவிலாகவே அவன் இருப்பான். நம்மளும் அப்படி சொல்லி தான் எடுப்போம். நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல். ஏஞ்சல் வரவே வராது. ஏஞ்சல் பேரை வச்சு சொல்ல நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது பழமொழியில் வருது. ஏன் அந்த குறுக்கு புத்தின்னு கேட்டால், இது விசுவாச குறைச்சா. என்னத்தான் வந்தாலும் லோத்து கூட இருப்பான் என்பது ஆழமான நம்பிக்கை. ஆபிரகாம் விசுவாசம் இல்லாத காலத்தில் இது. ஆனால் விசுவாச பயணத்தில் லோத்து அப்படியே தன்னை வெளியே எடுத்துக்கொண்டு போகிறான். தன் மனம், தன் குடும்பம், தன் மனைவி, தன் 2 பெண்கள், அவர்களெல்லாம் தீர்மானிச்சிட்டாங்க, இனி இந்த இடத்துல நம்ம இருக்கிறது பாதுகாப்பற்றது. இன்றைக்கி கிழவியை பதம் பார்க்க நினச்சிவேன், நாளைக்கு குமாரத்திகள் இருக்கிறாங்க, வயசு வந்த பெண்ணுங்க இருக்காங்க. லோத்தினுடைய மனைவி என்ன, இவங்களுக்கு ஒரு மகள் வயசு 65 வயசு கிழவியை கொண்டு போகிறான். 30 வயசு 35 வயசு இல்லை 40 வயசு பெண்ணை என்ன செய்ய மாட்டான், எல்லாம் ஒரே தோல். பார்க்கலையாக்கும். லோத்து மனைவி சொல்ல, என்னை நல்ல வேலை பார்க்கலாமே, பாரு ஒன்று பார்த்தா என்னை கொத்தின்னு போயிருப்பான். கிழவியை கூப்பிட்டு போகிறவன் யோசித்து பார்த்தா லோத்து ரொம்ப ஆட்டி, எப்படி இருக்கும் புருஷனுக்கு இப்படி சொன்னான். எல்லாத்துக்கு மேலே பணம் தகாத பங்கு. இது இந்த பங்கு தகாத பங்குன்னு தான் சொல்லணும். உணர்ச்சிப்பட்டு கொடுக்கறது. இதெல்லாம் இதுக்கு வார்த்தை கிடையாது. இதுக்கு தேவன் எழுதலி கொடுக்கறதுக்குன்னா எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் சொல்லட்டும் நான் தரேன், இது வாங்கணுன்னா கர்த்தர் சொல்லட்டும் நான் வாங்குறேன் நான் சொல்கிறாங்க. இல்லை, கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி தேவன் எங்களுக்கு ஜெபத்தில் காட்டினார், அதனால தான் வந்தோம் நான் சொல்கிறாங்க. இல்லை, கேள்விப்பட்டு தகவல் அடிப்படையில் வருகிறாங்க.
ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் விசுவாசத்தில் உங்கள் விசுவாசம் பரலோகம் அங்கீகரிக்கும் என்று சொன்னால் பெற்றோர்களே புரிந்து கொள்ளுங்க, பிள்ளைகளை நொந்து கொள்ளாதீங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், அவன் இதை பார்க்குறான், அவனை பார்க்குறான், அந்த பையன் இவளை பார்க்குறான், இது வாழ்க்கை சரிக்காது. இது உண்மையிலே கணிப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம விசுவாசத்தில் வளர நான் தனி மனித விசுவாசம் சொல்கிறேன், யாரோடையும் நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார்னு தான் பெரிய விசுவாசம். அது எப்படியாப்பட்ட லோத்தாக இருந்தாலும், ரத்த சம்பந்தப்பட்ட லோத்தாக இருந்தாலும், எவ்வளோ நாள் ஆழமான உறவு முறையில் அது பின்தொடர்ந்து வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உடைக்கிறார். தேவன் உடைச்சது தான். இதில் சபித்து அனுப்புகிறதோ, நம்ம பிள்ளைங்களை சபித்து பேசுவாங்க, நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், நீ வாழ மாட்டேன், நீ விளங்க மாட்டேன், நீ ரொம்ப கஷ்டப்படுவே, கண்ணீர் வடிப்ப, பிச்சு எடுப்ப, வார்த்தையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும். இதெல்லாம் ராஜ்யத்துக்கு ஒவ்வாத வார்த்தைகள். விசுவாச குறைச்சல்னால வார்த்தைகள் பெருகும். விசுவாசம் அதிகரிக்க பேச்சு மூச்செல்லாம் இருக்காது. அதனால தான் காலையிலே சொன்னேன், அந்த அம்மாவை கொண்டு போனப்போ ஆபிரகாம் ஒன்றும் செய்யலையா, நடைமுறையும் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னத்தை செய்ய, இப்போ நம்முடைய நிலையும் நம்ம குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற நடைமுறையும் வசனம் போதிக்கிறதுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குதுன்றதை விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும். நம்மளும் கையில் பைபிள் எடுத்துக்கொள்கிறோம், நம்ம கேட்டால் விசுவாசிகள்னு சொல்கிறோம், ஊழியக்காரன்னு சொல்ல நாங்கள் துணிகரம் பண்ணல அப்படி சொல்லுவோம். ஆனால் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கும். அந்த விசுவாசத்துக்கு ஜீவன் உண்டு என்று சொன்னால் கிரியைகள் வெளியரங்கமாக்கப்படும். நான் சொல்கிறது, உங்கள் கிரியை அமைதி. Silence is your side, God's manifestation is from God's side. கர்த்தர் வெளியரங்கமாக கிரியைகளை அனுப்புவார். அதாவது செய்கை, தேவனுடைய செய்கையை காண முடியும். அது வார்த்தையின் அடிப்படையிலே போகணும். உங்கள் இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்க எல்லோரும் சொல்லும், உலகம் சொல்லும், உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ அடங்கி போதனால தான் அவங்க ஏறி மிதிக்கிறாங்க. எதிர்த்து பேசு. உலகத்தினுடைய பாணி இது. ராஜ்யம் அப்படிலாம் சொல்ல, the more you humble, the more God will fight the battle for you. நீ எவ்வளோ வாய் உங்களை அமைதியை காத்துக்கொள்ளுகிறீங்களோ, எவ்வளோ வாய் கனிகளுக்குள்ள ஜீவத்தை ஸ்தாபிக்கிறீங்களோ, அவ்வளோ வாய் தேவனுடைய செய்கை காணப்படும். மேனிஃபெஸ்டேஷன் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கலாம், ஆனால் பைபிள்லே இருக்குது அந்த மேனிஃபெஸ்டேஷன். அவர் கிரியேட் செய்வார். இந்த அக்டோபரில் அவர் கிரியேட் செய்வார். இன்னும் 3 நாள் இருக்குது, 4 நாள் இருக்குது. நவம்பருக்காக காத்திருக்கோம்னா இந்த மாதத்திலே கர்த்தர் கிரியேட் செய்வார். இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதம் நடைபெறும். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே அற்புதம் நடைபெறும். ஆனால் இது விசுவாசம் வேறு. அதாவது சாதகமாக இருக்கிற பொழுது அதை விரும்பும். இதை விசுவாசமாக எடுத்துக்கொள்ள முடியாது, பரலோகம் அங்கீகரிக்காது. இதை தேவ வார்த்தையை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அந்த வார்த்தை அவனை புடமிடுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை வருகிற பொழுது இந்த வார்த்தை புடமிடும். எந்த விசுவாசம் அந்த வார்த்தை புடமிடும். எந்த வாக்குதத்தை, எந்த தீர்க்க தரிசனம், எந்த திருமணத்துக்குரிய தீர்க்க தரிசனம், வேலைக்குரிய தீர்க்க தரிசனம், பொருளாதாரத்துக்குரிய தீர்க்க தரிசனம், பரிசுத்தத்துக்குரிய தீர்க்க தரிசனம் உங்களை புடமிடும். அந்த வார்த்தை பெறுகிறதுக்கு முன்பு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அந்த வார்த்தை பெற்ற பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது எனக்கு தான் தெரியும், அல்லது ஓரளவுக்கு ஜனங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு என்ன தெரியும்னாக்கா, வின மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு பல மறுரூபங்கள் பார்க்கலாம். நம்ம பசங்களை பார்க்கலாம், நம்ம பிள்ளைகளை பார்க்கலாம், நம்ம உறவினர், அதை நம்முடைய சபை விசுவாசிகளை பார்க்கலாம், மனைவியை சொல்லலாம். உண்மையிலே மனைவி ஒரு நல்ல சாட்சியாக இருக்கும். முன்ன மாதிரி இல்லை ஐயா அவர், இல்லை முன்ன மாதிரி மனைவி இல்லை. புருஷன் சொல்கிறது குறைவு, மனைவி நல்ல சாட்சி பார்க்குருவாங்க. எல்லா சாட்சி நல்ல சாட்சியும் வரும், துர்சாட்சியும் வரும். அப்போ மனைவி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க, ஏதோ நடந்துருக்குது, முன்ன மாதிரி இல்லை, எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதுக்கு டக்குன்னு என்ன ஆகும்னா மகிமை அப்படியே மாறும். இந்த ஆலயத்துக்கு போனதுலேருந்து மாறிட்டாருன்னுவாங்க. அது இல்லை விஷயம். அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை அந்த மாதிரி சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை அவரை மாற்றி இருக்கிறது. ஆலயம் என்று இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் வார்த்தையோ ஒழிந்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போக, அவர் வார்த்தை ஒழிந்து போவதில்லை. அந்த வார்த்தை எங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கு. இந்த வார்த்தை எங்களை சந்தித்து இருக்கிறது. இந்த வார்த்தை என்ன, ஏன் தீர்க்கதரிசனம் நிறைவேறலைன்றால் அநேக கோபமே வந்துடும் சில பேருக்கு. சொன்னது நடக்கலை, எவனா செத்து போடுவானா கரெக்டாக நடக்குது, இழப்பின் செய்தி வரும்னா கரெக்டாக வருது, என்னையா இது, அவர் சொல்கிற உரைகிறவனை பார்த்தா பயமாகவே இருக்கும். இவனை நம்ம கெட்ட மனுஷனும் சொல்ல முடியல, நல்ல மனுஷன்னு சொல்லி எடுத்துக்கவும் முடியல. இது எல்லாமே விசுவாச குறைச்சல்ல வருகிற வார்த்தைகள். கர்த்தர் புடமிடுகிறார். ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள வார்த்தைகளை அனுப்புகிற பொழுது அந்த வார்த்தை உங்களோடு ஆறுதல் மட்டும் கொடுக்காது, உங்களுக்கு அதிசயத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும்.
இப்போது பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடாது, என்னுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம், என்னுடைய ரிலேஷன்ஷிப்பு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, என் உலகம் தனியாக இருக்கும், எதுவுமே மாற்றக்கூடாது. வசனம் மட்டும் நல்ல பிரம்மாண்டமான தீர்க்க தரிசனம் உடனே நிறைவேறணும். 99% விசுவாசிகள் ஆவிக்குரியவர்கள் பெந்தகோஸ்தே வட்டாரம், பெந்தகோஸ்தே இல்லைனாலும் தனி அதாவது மறுபடியும் பிறந்த விசுவாசிகள், அந்த அனுபவம் கொண்டவர்களுக்கு எல்லாம் இதுதான். ஏன் தீர்க்க தரிசனம் நிறைவேறல? மற்றதெல்லாம் நிறைவேறுது, அது நாங்கள் உறுதிப்படுத்துவோம். You can't say that man is a bad man, but at the same time why this is not taking place. நான் சொல்கிறேன், உங்களை அந்த வசனம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செவித்திறனற்றவர்களாக இருக்கிறீங்க. தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற போதர்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. மந்தியில் ஒரு ஆடுகள் சொல்லலை, பொதுவாக ஊடகத்தில் போகுது இல்லையா, இது அவர் யார், இவர் யார், இவர் யார், அவர் யார், சைனீஸ் தந்தூரி முனியாண்டி விலாசு எல்லாம் சேர்ந்து இருக்குது. செட்டிநாடு குக் பண்ணுறோன்னு இருக்கிறான், சைனீஸ் பண்ணுறோன்னு இருக்கிறான், இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோன்னு இருக்கிறான். இத்தனை குக்கெல்லாம் சேர்ந்து சமையல் ரூம் விட்டால் அவன் தெரிஞ்சது தான் சொல்லுவான். அது அதுக்கேற்ற ஊழியம் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்கணுமோ அது அங்கே இருக்கணும். நம்ம எங்கே இருக்கணும்னா வார்த்தைக்குள்ள இருக்கணும். விசுவாசின் விடுதலை வசனத்தின் அடிப்படையில் தானே தவிர மற்ற மனுஷனுடைய அபிஷேகம் உங்களை விடுதலை தராது. இந்த வசனம் என்ன செய்யன்னு கேட்டால் உங்களை புடமிட்டு அப்பொழுது தான் பலிபீடத்தில் புறப்படுகிற வார்த்தை இப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு நேரே வந்து சேரும். ஏன் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்று கேட்டால், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாத காரணம் நான் ஆயத்தமாக இல்லை, நான் என்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. இங்கே இது லோத்துக்கு இது பெரிய மன்னிக்கும், லோத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்பா பரவாயில்ல, இந்த மனுஷனை விட்டு போகிறோம், வழியிலே நான் உட்காந்துருக்கிறேன், நீங்கள் எங்கே போனாலும் ஃபோர்ஸ் டு சே, நான் கேட்கலாம் கூட, ஐயா இங்கே போயிட்டு வரேன், ஐயா இங்கே போயிட்டு வரேன், பாஸ்டர் இங்கே போகிறேன், அண்ணன் இங்கே போகிறேன், இங்கே வரேன், சரி அப்படியே கம்முன்னு இருந்தாலும் பரவாயில்ல, போவாதேன்னு சொல்கிற மனுஷன் வேறு. இது ரொம்ப தொந்தரவாகவே இருக்கும். ஒரு நிவாரணத்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு தீர்க்கதரிசியோட பயணம், ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு அதெல்லாம் வலி வேதனை இருக்கிற வரைக்கும். வலம் வந்த பிறகு இது பொல்லாத ஒரு பெரிய ஒரு கேழனை கூட வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். பெருசுங்க வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, இளவட்டங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது. இந்த வசனம் வந்து விசுவாசி வாயிலே வரும், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஜபந்தான் தெரியும். அது அவங்களுடைய கணிப்பு. எல்லாம் தெரியணும்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஒன்று தெரியும், நீ போகிற பாதை சரியில்லைன்னு தெரியும். ஏதோ இழுக்குது, இது வந்து மனசுக்கு தெரியும், மனசுக்கு தான் சம்மந்தப்பட்ட விஷயம். மறுபடியும் சொல்கிறேன், வஸ்திரம்லாம் இல்லை, ஏதோ இழுக்குதுன்னு கேட்டால் இந்த உலகத்தின் ஆவி இழுக்குது. லோத்தை அப்படியே கட்டிடுச்சு, இப்போ அந்த கயிறு போட்டு இழுக்குது. ஏவாள் சொன்னதை, அந்த சர்பம் சொன்னதை ஏவாள் கேட்டால், லோத்து மனைவி சொன்னான்னு எழுதலை, ஆனால் அந்த அம்மா தானே இருக்கும். அது பெண்கள் கொடுக்குற ப்ரெஷர் தானே, தனி கொடுத்துரும் போகிறதெல்லாம். உங்கள் அம்மாவோட இருக்க முடியாது, இல்லை இருந்தாகணும். எங்கள் அம்மா வீட்டு பக்கம் போனால் ஒரு பிளாட்டு தராங்க, வீடு கட்டி தராங்க, நாளைக்கு நம்ம போயிடலான்னு பேச்சே கிடையாது. ஆதாயம் வந்துடுச்சுனாக்கா அடுத்தது கால் தானா இங்கே போயிடும். ஒரு ஆதாயம் வரலன்னாக்கா கால் தானா அந்த இடத்த விட்டு போயிடும். பார்த்தீங்கன்னாக்கா யாரும் பிஸ்னஸ்மேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, எல்லாம் வணிகமயமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ஆத்துமா பாழா போகிறதுக்கான காரணம், விசுவாசம் சொங்கி மங்கி திரிஞ்சு போகிறதுக்கான காரணம் சொல்கிறேன். எனக்கு திசைகள் எப்பொழுதுமே கை கொடுக்காது. கீழ்ப்படிதல் இருக்கா? எதுக்கு கீழ்ப்படினோம்? ஆபிரகாமுடைய வார்த்தையை கீழ்ப்படியானா, இவன் மனைவியோட வார்த்தை கீழ்ப்படிச்சிட்டான். மனைவின்றது சரீரமே. மனைவி என்பது ஒரு மனைவியை மட்டும் சொல்லலை, சரீரத்தினுடைய எதிர்பார்ப்பு. இதெல்லாம் எப்படியோ இந்த மனுஷனை விட்டு போக நேராக வந்து சொல்கிறதுக்கு கசக்குது. எப்படி சொல்லுவார்? இவ்வளோ வருஷம் வளர்த்த மனுஷனை விட்டு நான் போகிறேன்னு. அப்படியே வாக்குவாதம் ஆரம்பிக்குது, மேய்ப்பர்களுக்குள்ளே சல்லுபுல்லாகுது. அப்படியே வரும்பொழுது ஆபிரகாம் பிடிச்சிட்டார், மூத்தவர் இல்லையா, அவர் வந்து சொல்லிட்டார், நம்ம வாக்குவாதம் வேணாம், நம்ம சகோதரி போகணும் முடிவு பண்ணிட்டுனா போயிடலாம். எந்த அடிப்படையில் இந்த வயோதிக நிறைந்த மனுஷன் சொல்ல முடியும்? வயசு ஆக ஆக ஜனங்க நமக்கு தேவை. வாலிபத்தில் படுக்க வேறு, வாலிபத்தில் படுக்கைன்றது வந்து வேறு, வயோதிகத்தில் ரொம்ப அது படுக்கையே வேறு மாதிரி இருக்கும். வந்து தனிமையாக வயோதிகத்தில் வந்துடுச்சுன்னா தாப்பால் போட்டுலாம் படுக்க மாட்டாங்க. முதல்ல வயசில் இருக்கிறப்போ எல்லாத்தையும் பூட்டினியா உள்ளே ஒன்று இருக்குதோ இல்லையோ பூட்டினியா சாத்தினியான்னு இருக்கும். பாதுகாப்பு. மனைவி இருக்கிறா, இப்போ மனைவி அது பக்கத்தில் படுத்தா பக்கத்தில் படுக்க முடியாது ஒரு ஸ்டேஜில்.
ஏன்னா பலதரப்பட்ட நோய்கள், பலதரப்பட்ட மாத்திரைகள், சில பேர் இந்த விடுற கொரட்டையில் அதுக்கு தூக்கம் வராது, இல்லைன்னா அதுக்கு போகிற வாயுவில் இவன் செத்தே போயிடுவான். தெரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? கேஸு இது என்னென்னமோ சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலாம் சரி, அது டர்ரு புருன்னுச்சுன்னா நம்மளுக்கு இதுவாகிடும். இது அப்படியே நாசுக்கா இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் பிரிஞ்சிடும். படுக்கையே சொல்கிறேன், உள்ளே நடக்கிறது சொல்கிறேன். அப்போது தாள் போட்டால் படுக்கையிலே செத்துட்டேன்னா என்ன பண்ணுறது? தாப்பால் போட மாட்டேன். நானேன்னு இல்லை, நான் அந்த ஸ்டேஜ் போகல, ஒன்றும் தெரியும் உங்களுக்கு. ஆனால் அனுபவத்தில் வரவங்களது பார்த்து சொல்கிறேன். நான் தாப்பால் போட மாட்டாங்க, திறந்த வண்ணமாக தான் இருக்கும். எனக்கு அது உடச்சிக்கின்னு வரணும்னுவாங்க. கேட்டால் என்ன அப்படிலாம் பேசுகிறேன்னா, நான் செத்துட்டேன்னா எப்படி தட்டுவாங்க, திறக்கணும் இல்லையா? நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதனால் தாப்பால் போடல. இதே சரீரம் ஒரு காலத்தில் அதை மூடு இதை மூடு இதை மூடுன்னு வாய் ஒண்டி மூடாது, எல்லாத்தையும் மூடுகையை எதிர்பார்த்த ஒரு காலகட்டம் இருக்குது. அதே இரவுலே எப்படியெல்லாம் இருந்திருக்கு சரீரம் உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் சொங்கி இங்கி இருக்குது. அந்த ஸ்டேஜ் தான் ஆபிரகாம். இப்போ யாராவது கூட இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம வளர்த்து என் பிள்ளை என் கூட இருக்கிறான், ஆனந்தமாக இருக்கும். மகள் கூட இருக்கிறா, என் பிள்ளைக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். மகன் இருந்தான்னா, மகள் என் கூட இருந்தால்னா அவன் மரண கடுப்பில் இருப்பான். நான் வயோதிக கிழவன் ஆகிட்டேன், டேய் அவன் இருக்கட்டும் சொன்னேன்னா நான் உண்மையிலே விசனத்துக்கு எனக்கும் தூரம். மனசு கேட்குது, பொண்ணு கூட இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன இந்த மருமக காய் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? ப்ராக்டிகலி டாக்கிங். இது நான் வளர்த்த பிள்ளை, பெத்த பிள்ளை, வளர்த்தது கூட இல்லை. அது என் வீட்டு பொண்ணு வந்துக்குது, அது பால் பவுட்ரு போட்டு கொடுக்குதுனாக்கா ஏன் பால் பவுட்ரு போட்டேன்னு. இப்போ நல்ல பால் ஊற்றி குடிச்சுனா கொலஸ்ட்ரால் அதிகமாகும்னு. அது நல்ல பால் காஃபி கொடுத்தா எனக்கு கருப்பு காஃபி வேணும்னு, கருப்பு காஃபி போட்டோம் தான் எனக்கு ஹெர்பல் டீ வேணும்னு. அது அவ்வளோதான். அப்புறம் மனசு தானே. அதாவது என்னென்னா, அந்த அம்மாவை எனக்கு பிடிக்கல, அந்த பாப்பாவை பிடிக்கல. என் பொண்ணு சுடுதண்ணி வச்சு கொடுத்தா, நீயே சுடுதண்ணி வச்சுருவா, பார்த்து ஜாக்கிரதை, பற்ற போது சுற்ற போதுன்னு சொல்லி அப்புறம் நானே எல்லாத்தையும் கலக்கி அவளுக்கு கொஞ்சம் கொடுத்து நானும் கொஞ்சம் கொடுத்து, இது அந்யோன்யமே வேறு. இது ரொம்ப ஜாலியாக லாஸ்ட் டேஸ் என்ஜாய்மெண்ட் சொல்கிறேன். இது மாதிரிலாம் பாலிடிக்ஸ் பண்ணிக்கின்னு குடும்பத்தை கழிச்சிக்கின்னு நான் வயோதிக நேரத்தில் என்னையே அறியாமல் எந்த குடும்பத்துக்கு நான் எந்த தீங்கும் பண்ணல, நான் எல்லாருக்கும் நல்லதான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்கின்னு வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ குழப்பத்தை விட்டு போட்டிங்கன்னு நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். எல்லா பிரச்சனையும் காரணம் நானாக தான் இருப்பேன். நீ போ வீட்டுக்கு, உன் வீட்டுக்கு போ, நான் வரேன், இல்லை நான் ஒரு மாதிரி வந்து சங்கமிச்சுட்டு போகலாம், நீங்கள் ஸ்டே பண்ணாதேன்னு சொல்கிறது அந்த தைரியம் வராது. ஏன்னா மனம் விரும்புகிறது. இப்போ வந்து பிள்ளைங்க இருந்தால் இவ்வளோ பிரச்சனை, பிள்ளையே இல்லை, இது பிள்ளையாக வளர்த்துன்னு இருக்கிறேன். இப்போது காசு கொடுத்தது வந்து இவன் இருப்பான்றதுக்கெலாம் கொடுக்கல, அது வந்து அவனுக்குன்னு ஒரு குடும்பம் ஆச்சுன்னு தான் கொடுத்தது. ஆபிரகாம் பெருந்தன்மை. இப்போ இவன் கிளம்புறான், எப்படி இருக்கும்? நான் இந்த இடத்துல யோசித்து பார்த்தேன், என்ன பண்ணியிருப்பேன்? லோத்து பொண்டாட்டி அமுச்சுட்ருப்போம். நம்ம என்னென்ன ஐடியா போட்டு அது என்னென்னலாம் பண்ண முடியுமோ, லோத்து உனக்கு வேறு பொண்ணு பார்க்கலாம், நீ இது சரிப்பட்டு வராது, எதனா ஒன்று பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மனுஷன், பெரிய மனுஷன் என்ன செய்கிறார்? அதான் சொல்கிறேன், தேவன் இது விசுவாசமாக என்றதுக்கான ரகசியம் அது. எப்போவுமே ஜனங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. இது ஊழியத்தில் மட்டும் சொல்லலை, வீட்டில் கூட சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே சொல்கிறேன். யாராவது நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம விசுவாசம் ட்ராப், அது இறங்கும். இது இப்படி நினைக்கிறப்போ என்ன ஆகுனாக்கா, தேவன் 10 அடி தள்ளி போயிடுவார். தேவன் கூட இருக்கிறாரா போதும், ஆவியாக இருக்கிறார், வசனமாக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்கு நல்லா தெரியும் கர்த்தர் கூட இருக்கிறார். அதுதான் நமக்கு, தட்ஸ் த ஏரியா வி ஷுட் லிவ். இது பக்குவத்துக்களை வந்துருச்சுன்னா மாமனார் மாமியார் சண்டை வராது, சம்மந்தி டு சம்மந்தி. நான் ஃபோனை போட்டு என்ன என் பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கிறேன், என் பிள்ளைய அவன்டே எப்படி வாழ்ந்த வீடு இது, அப்படியே பிடிக்கின்னு போகிறா, கொத்தை எடுத்துன்னு போகிறா, வேரோடு அறுக்கிறா என்னென்னமோ வந்துடும். அப்படியெல்லாம் மனசுலையாவது இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பாஸ்டர் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னாக்கா ஒன்றும் கேட்க வேண்டியது இல்லை, அப்போ நாட்டமே இருக்குது பாரு. பாஸ்டர் பசங்க எல்லாம் தெரிஞ்ச பசங்களாக இருக்கும், கூடு போன வரைக்கும் அறிவு அதிகம் அதுங்களுக்கு, ஏன்னா எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா. அதனால் அவங்களுக்கு மற்ற விசுவாசி பசங்களோட அவங்களுக்கு ரொம்ப விவரமாக இருப்பாங்க. பக்தியாக இருக்கிறவங்களோ இல்லையோ விவரமாக இருப்பாங்க. இது பாஸ்டர் பொண்ணில் அது அப்படி தான் இருக்கும். அவங்க அப்போ யாரோ அதை வச்சுட்டு நம்ம சாடுறது, இது மாதிரிலாம் பண்ணி ரொம்ப மன உளைச்சலுக்குள் ஆகி மறுபடியும் கர்த்தரை நோக்கி இப்போ ஆண்டவரே என்னை காப்பாற்றும், இந்த மாதிரி என் குடும்பம் போகுதுன்னு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் லைக் மைண்டடெல்லாம் கூப்பிட்டு மாநாடு போடுறது. நான் பற்றியா இந்த மாதிரி பண்ணேன், நான் அவன் நல்லா இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு கேட்பான், பார்த்து எப்படி வளர்த்து எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா உங்கள் நிலைமை. இப்படியே போய் விசுவாசம் அப்படியே
மலை போல் இருந்த விசுவாசம், ஆலய கட்ட இருந்த விசுவாசம், இதை மீட்டுக்கொள்ள இருந்த விசுவாசம், அப்படியே கல் புல் பூண்டு எல்லாம் இருந்த காலத்துலேருந்து இது பெரிய மாளிகை ஆக்கிற விசுவாசம்லாம், அந்த விசுவாசம்லாம் பழைய விசுவாசம், ஓல்டு ரெக்கார்டு. அது இப்போ இன்றைக்கி ரெக்கார்டுக்கு நியூ ஃபெய்த் யூ நீட். அதனால தான் வேதம் சொல் தன் விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். சப விசுவாசம் இல்லை, தன் விசுவாசம். ஊழியம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும், நல்லாவே ஜகஜோதியாக கட்டி எழுப்பு போட்டுரும். இங்கே எனக்கு சோதனை வந்து இந்த உறவு முறைகளே, வீடு வாசல் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் அடி வாங்கிடுச்சு. இப்போது முன்ன மாதிரி நம்ம தடபுடலாம் எல்லாம் சாப்பிட முடியாது. அதை சாப்பிட முடியாதுன்னா என்ன, இது வேறு மாதிரி ஒரு நடத்துதல், மன்னா மாதிரி ஒரு விஷயம். இது சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருப்பேன், எல்லாத்தையும் பேசின்னு வரலாம். இன்னத்துக்கு நம்ம எதனாவது இந்த நேரத்தில் நம்ம எதாவது சாப்பிடணும் ஆசைப்பட்டு சாப்பிட்டோம்னாக்கா நம்ம வந்து பேச்சு மூச்சு இல்லாத போயிடும். திடீர்னு அந்நேரத்துக்கு தான் ஏதாவது ஒன்று சோதனைக்குன்னே வரும். இதெல்லாம் நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தின்னு நம்ம, அதாவது வெறுத்து உணவையே வெறுத்து வர ஸ்டேஜ் இது. இந்த டைமில் இந்த மனுஷன் போகிற அதை பார்த்துட்டு ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பார்னு பார்த்தா அவர் வந்து க்ளீனாக சொல்கிறார், நீ போகிறதா இருந்தால் போகலாம், நான் பார்த்துக்கிறேன். எப்படி ஐயா இது? மனுஷனை இழக்க கொஞ்சத்தில் விட மாட்டாங்க யாருமே, பேரண்ட்ஸு பிள்ளைங்கள விட மாட்டாங்க. என்ன நிறுவனம் நல்ல வேலையாரில் விடாது, ஊழிய நிறுவனமே ரிட்டையர் ஆனால் கூட பரவாயில்ல, நீ கண்டினியூ பண்ணணும். அவனுக்கு ஓய்வுன்றதே பொட்டியில் வச்சு மூடி அந்த அடிக்கிறாங்களே ஆணி, ஏன் சிகிச்சை வந்துட போகிறான்னு அடித்து அனுப்புறது, இல்லை அவனுக்கு எதுனா ஆகிட போகுதுன்றது தான். கடைசி வரைக்கும் நல்ல ஒரு பரிசுத்தவானே ஊழிய நிறுவனங்கள் விடாது, உண்மை உள்ளவன். அது சாட்சி நிறைய இருக்குது இல்லையா, நல்ல மனுஷன், நீங்கள் வாங்க முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அவன் அங்கேயே செத்தா கூட பரவாயில்ல, ரத்த சாட்சின்னு சொல்லி அவனை விடவே மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் அவனை வா 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 வா, அதாவது இது தேவை இருக்குது இல்லையா, அந்த மனுஷன் நல்ல மனுஷன் கிடைக்க கஷ்டம் இல்லையா, அதனால சொல்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தா நம்ம டீச் பண்ணுறது இல்லை, வசனம் சொல்கிறது சொல்கிறேன். இங்கே வேதம் சொல்கிற ராஜ்யத்தின் சுவிசேஷம்னாக்கா போகிறவனை அனுப்பியா, போய் வாருங்கள், வாழ்த்தி அனுப்புங்க. இது சம்மதியான போத்துலேருந்தே எனக்கு பிரச்சனையாயிடும். பெண் பிள்ளைகள் என்றாலும் சரி, ஆண் பிள்ளைகள் என்றாலும் சரி, அந்த பசங்களை வந்து விடுறதுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு அதுவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது வெளிநாட்டுக்கு போனால் கூட அவங்கள 6 மாதம் விசாவில் போயிட்டு உக்காந்துருவேன் நான் இங்கே. அப்புறம் அந்த பொண்ணு சும்மா இருக்குமா, ஏன் டேர்ன் முடிஞ்சோன்னா அவங்க அம்மா அங்கே போய் உக்காந்துருவோம். இந்த மாதிரி நாங்கள் போட்டி போட்டுன்னு வருஷத்துக்கு 2 வயோதிக தம்பதிகளும் போய் உக்காந்து அவனை அங்கேயும் அழிச்சு விட்றது. எந்த நாட்டுக்கு போனாலும் போகிறான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, சரீரம் தான் இருக்குது இல்லை, நல்லா தான். எங்கே போனார், அமெரிக்காவில் இருக்கார், எங்கே போனார், எங்கே பையன் இருக்கிறானோ எங்கே போனவருக்கு தான் இங்கே போயிடுறது. நானும் போயிடுவேன், என் பொண்டாட்டியும் போய் வந்துடுவோம். இது ஒரு ஜோடி, அது ஒரு ஜோடி. இதில் எங்கள் டர்ன் முடிச்சுட்டு அந்த ஜோடி வரும் யார், அவங்க அப்பா அம்மா. இதில் எதுனா ஒன்று வரல, சிக்கு வர முடியாது, எல்லாரையாலையும் பயணப்பட முடியாது, அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ஜெயம் எடுத்த மாதிரி இருக்கும். ஒன்றுமே கிடையாது, எல்லாமே 0 பிஃபோர் த வேர்ட். போவாத, போகிறான்னா போ, வாழ்த்தி அனுப்புங்க. அந்த இடம் வந்து எளிமையான விதத்தில் சொல்லிடலாம், போயிட்டு வான்னு. மனசு கேட்காது, கண்ணன் தானே தண்ணி வந்துடும், முகம் சுண்டும், அது ஒரு 7 வீடு மாதிரி ஆகிடும். இப்படியெல்லாம் வளர்த்தேன். காலைல டீ எல்லோரும் தான் காலைல டீ குடிக்கிறோம். மனசு சொல்லும், காலைல வந்து டீ கேட்பான் என் பையன், அதோடய இருப்பான். அப்புறம் டிஃபன் கேட்பான், அப்புறம் சோறு கேட்பான். இது எல்லார் வீட்டையும் நடக்கிறது இது. ஆனால் அவன் என்னென்னலாம் செய்தான்னு அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அவனுக்கு தெரியும். அதெல்லாம் ஸ்க்ரீன் முன்னாடி போவோம். நான் அழ, என்ன லைக் மைண்டட் பீப்புளெலாம் வந்து அழ. அவன் உயிரோடு தான் இருக்கான், அவனை கொஞ்சத்தில் வாழ விட்றது இல்லை. போனாலும் ஃபோன் பண்ணி நோண்டிகிட்டே இருக்கிறது, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற. இல்லைன்னா அவனுக்கு பிடிச்சது அவனை எப்படி வர வைக்கணும்னா எனக்கு தெரியும். அப்பா இல்லையா, நான் டே பாயெல்லாம் ரெடியாக இருக்குடா அப்படின்னா அவன் அடுத்தது வந்துடுவான். இது மாதிரி உணவில் வேட்டு ஏதாவது ஒன்று அவனை பண்ணி அவனை வர வச்சுட்டு அவனை தொந்தரவு பண்ணினே இருக்கிறது வந்து இணைய விசுவாசம். இதெல்லாம் இருந்தால் கர்த்தர் அந்த நீதியா இதெல்லாம் நீதியா, இது அநீதி. இது நம்ம விசுவாசம் அநீதி. இது வந்து நீதியானது எண்ண மாட்டார், இது அநீதியாகவே தான் பார்ப்பார் கர்த்தர். அதனால தான் அந்த விசுவாசம் கிரியை செய்யறதில்லை. பண தேவையில் இருக்கிற விசுவாசம் ஜன தேவைகளை வந்து கிரியை செய்யறதில்லை. சரி, ஒருத்தன் போனால் ஒருத்தன் வருவான், அப்படி தான் எடுத்துக்கணும். அதாவது இருக்கிறவங்களை துச்சமாக நினச்சி பேசுறது இல்லை. இது இவ்வளோ நாள் என்னோடு நீ பயணப்பட்டா, இவ்வளோ நாட்கள் கர்த்தர் என்னையை வச்சிருக்கிறார். இனி நம்ம உங்களை கர்த்தர் வேறு விதமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நீங்கள் போய் வாருங்கள் அப்படி சொல்லிட்டு வர்றது வந்து பரலோகம் அப்படியே இறங்கும்.
பூமியில் இதை செய்வதற்கு கொஞ்சம் ஜனங்கள் தான் இருப்பாங்க. இது பேர் சபையினுடைய விசுவாசிகள் அல்ல. இந்த சபையாக தான் இப்படி செய்கிறாங்கன்னு இல்லை, இந்த சபையை இப்படி செய்ய மாட்டாங்கன்னு இல்லை. இது வெரி ப்ராக்டிக்கல், குடும்ப வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சத்தியங்கள் தான் இது. ராஜ்யம் அப்படி தான் விரும்புது. இந்த மாதிரி ஜனங்களை தான் ராஜ்யம் நம்பும். இவன் விசுவாசியாகவே அங்கே தான் பாஸ் ஆகிறான். இது சர்ச்சுக்கு போனாலும் காலியான சர்ச்சு பிடிக்கிறது இல்லை. ஜனத்திரர்கள் மத்தியில் இருக்கணும், ஜனங்களாக இருக்கணும். புல்பீட்லேருந்து லாஸ்ட் பீப்புள் வரைக்கும் விரும்பினா ஜனங்களால் நிறைந்து இருக்கணும். வரவன் வர ஐயா, வராதவன் வரல. அவனுக்கு தேவைப்படுறப்போ கூப்பிடுறான், நான் போகிறேன். அவன் வர மாட்டான். சத்தியமாகவே வர முடியாது அவங்களால. அது ஒரு பகுதி. இன்னொன்று வரவே மாட்டேன்னு கங்கணம் கட்டின்னு இருக்கும். அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அது சபை அவங்க கட்டி போட்டிருக்கு. சரி, நம்ம எதுவுமே சொல்ல, ஒரு ஆத்ம பாட்டில் நம்ம போகிறோம் வரோம், அவ்வளோதான். வருகிறவர்களே வாருங்கள் என்று சொல்ல நம்ம நல்லா ஆசைப்படுவோம். போகிற ஜனங்களை ஒன்று கேர்ஸாவது பண்ணுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நீ எல்லாம் விளங்க மாட்டேன். அது இளையகுமாரன் கதையெல்லாம் பிரசங்கத்தில் ஓடும். கண்டுபிடிச்சிட்டாங்க போகிறான்னு. சாயங்காலம் காலையில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சாயந்தரம் இளையகுமாரன் வந்துடுவான். பிரசங்கத்தில் வந்துடுவான். நீ போனான்னா நீ பண்ணி தீ இருந்தால் உனக்கு சோறு கிடைக்காது, உனக்கு வஸ்திரம் இருக்காது, நீ அரைக்கு ஒரு நிர்வாகம் ஆகும், அவ்வளோதான். அவன் சுத்தமாக திரும்பியே பார்க்க மாட்டான் இந்த பக்கம். என்னைக்காவது வரலான்னு இருந்தால் கூட இவன் தான் சொல்லிட்டான் இல்லையா, இளையகுமார் மாதிரி ஒருவன்னு. அதனால் இதெல்லாம் பொருளாதாரத்துலேயோ கருத்து வேறுபாடுலேயோ போகிறதில்ல. நம்ம எல்லாத்தையும் இழக்க ரெடியாக இருக்கணும். விசுவாசம் சொல்லித்தர, வேதம் கற்பிக்கிற விசுவாசம் இது. ராஜ்யம் எதிர்பார்க்குற விசுவாசம் இது. தாய் தகப்பன் இதெல்லாம் ஒரு விதமான ஆத்ம பந்தங்கள். எல்லாருமே தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க தான். யாரும் வானத்துலேருந்து வரல. எல்லாருக்கிட்டையுமே நிறை ஒன்று இருக்கும், குறை ஒன்று இருக்கும். நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல பிரச்சனை வீட்டார் தான் வரும். முன்ன மாதிரி நம்மக்கிட்ட டீல் பண்ண மாட்டாங்க. சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும். என்ன உனக்கு கொம்பு மொழிச்சிச்சான்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய பிஹேவியரும் வித்தியாசமாக இருக்கும். இது அப்படியே பேரல் கனெக்ஷன் மாதிரியே இருக்கும். சேர்ந்து இருந்த ரோடு ரெண்டாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒன்றா இருந்த கட்சி ரெண்டு கட்சியாக மாறின மாதிரி இருக்கும். எல்லோரும் இல்லை, கர்த்தர் உங்களை உடைக்கிறார், கர்த்தர் என்னை பிரித்து எடுக்கிறார், உன்னை உடைக்கிறார், என்னை உடைக்கிறார், நம்மை உடைக்கிறார். அந்த பந்த பாசங்களிலிருந்து கர்த்தர் உடைக்கிறார். இதுக்கு மேலே ஒரு அன்பு பாராட்டணும். இந்த பந்த பாசன் உள்ளே அந்த எசன்ஸ் மாதிரி இருக்கும். இது அன்பு. நாங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிற ஃபேமிலி. ஒன்றும் இல்லை, உணர்ச்சித்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. கண்ணில் தண்ணி வருது, கட்டி பிடித்து அழுகிறீர்கள். அப்படியே திரும்பி வந்தோன்னா அசிங்கசமாக திட்டுறது நடக்குதா? ப்ராக்டிக்கலி டாக்கிங். நீ அவ்வளோதான், நீ ஏதோ அட்லீஸ்ட் சபிச்சாவது அனுப்புகிறாங்களா? இல்லை நம்மளே அது ஏதாவது பண்ணுறோமா? சண்டை, கை கலப்பு, இது ஒரு உணர்ச்சி வசப்படுதல். கத்தி எடுக்கிறது. ஏதாவது ஏசா வீட்டில் என்னது ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் நடந்துச்சு பாருங்கள். பெரிய தகராறு. ரெண்டு பிள்ளையும் ஒரு நாள் இழக்க விரும்பலன்னு பிரித்து விட்டா பாருங்க அந்த அம்மா. இது எல்லாமே உணர்ச்சி வசப்படுதலே. ஃபஸ்ட்டு பார்ட்டு கட்டி பிடிச்சி அழுது முத்தம் கொடுக்கறது. இது ஒரு உணர்ச்சி வசப்படுது, எமோஷ்னல். இது அன்பு இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இது அன்பு இல்லை. திஸ் இஸ் நாட் லவ். இது கேட்கறதுக்கு அடிச்சு நொறுக்கலாமான்னு இருக்கும். என்னடா இந்த மாதிரி பேசுகிறான் இந்த ஆளுன்னு. 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிற அன்பு என்ன சொல்லுது? அன்பு சகலத்தின் தாங்கும், சகிக்கும், சகலத்தின் நம்பும், விசுவாசிக்கும். சகிப்புத்தன்மையோடு இருக்கிறதா அன்பு. எப்படி வளர்த்தேன்? அந்த கல்யாணம் ஆகி 6 மாதம் கூட ஆகலையா. அந்த பொண்ணு என்ன சொல்லி கொடுத்தாலும் அவன் அம்மா, அந்த பொண்ணு இவனை என்ன பண்ணிச்சுன்னு தெரில, முந்தானியில் போட்டு முசுக்கி சுற்றி அதாவது முடிச்சு போட்டு கூப்பிட்டு போயிட்டான். நம்ம அந்த சைஸில் பெற்று வச்சுக்கிறோம். இதுக்காகவும் 10 மீட்டர் துணி, இது சீலையில் சுற்றுறதுக்கு போட்டம்மா. வரமாட்டான் ஏன் போனான். இதே தீர்க்கதரிசனமாக இதே சொல்லும், கண்டிப்பாக வரமாட்டான். போட்டோம். ரொம்ப ப்ரெஷர் நம்ம கொடுத்தோன்னா இந்த மாதிரியெல்லாம் உண்மையிலே தேவன் அனுப்புகிற பிள்ளைகளுடைய தாய்மார்கள் இப்படி சொல்லி சாட்சி சொல்கிறேன். ஒரு 32 வயசு பையன் இதை மாதிரி தான் போயாச்சு. அவனை எதுவுமே சபிக்கிறது எல்லாம் சத்தியத்துக்கு விரோதமான காரியம். சும்மா இந்த அம்மா போட்டு தொல்லை பண்ணி அவன் ஒன்றுமே பண்ண முடியாமல் ஹார்ட் அட்டாக் செத்தே போயிட்டான். பேலன்ஸ் பண்ண முடியல அவனால். இதை பண்ண முடியல, இப்போ தாயை பார்க்க முடியல, மனைவி கிட்ட பேச முடியல, பொய்யா சொல்ல ஆரம்பித்து ஃபோனை மறைக்கிறது. அதான் இந்த அம்மா பேசும் வான்றது, அவள் போவாதன்றது. அந்த நடுவில் அந்த கயிறு போட்டு இருப்பாங்க தெரியுங்களா, நடுவில் மாட்டிக்கணும் நம்மால். இது இப்படி இழுக்க, அது அப்படி இழுக்க. ரெண்டுமே காசுக்கு ஆசைப்படுற குடும்பம் இல்லை. ஆனால் யாருக்கு? அதான் கட்டி கொடுத்துருல பிள்ளைய. தாய் தகப்பனை விட்டு பிரிந்திருக்க கடவுள்னு வேதம் சொல்லுது.
இது ரொம்ப பெரிய போராட்டத்தில் நிறைய பேர் ஜனங்களை இழந்திருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஜனங்களை தக்க வைக்கிறதுக்காக எடுக்கிற பிரயாசம், இதுக்குன்னு உபவாசம்லாம் இருப்பாங்க நிறைய பேர். போன பையன் திரும்பி வரணும், வாழ்ந்து கொண்டு போகட்டும், நல்லா இருக்கட்டும். முதல்ல அது எல்லாராலையும் முடியாது தனியாக வாழ்கிறது. என்னாலலாம் சுத்தமாக முடியாது. ப்ராக்டிகலி டாக்கிங் 100% டிபெண்ட், 200% டிபெண்ட். நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், வீட்டு வேலை ஒன்றும் தெரியாது அன்னி முதல்ல இனி வரைக்கும். ஆனால் வசனம், விசுவாசம், நாம் பிரசங்கிக்கிற போதிக்கிற இதான் வசனம். அடித்து உடைத்து நொறுக்கி முட்டி ஸ்டேஷனில் சொல்கிறாங்க இல்லையா, அடிச்சு உடச்சி முட்டி தட்டி உட்கார வச்சிட்றான் அவனை ஜட்டியோட. அந்த மாதிரி ஆகிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எல்லா குடும்பத்துக்கும் நம்ம ஒரு சகோதரனா, ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கிற அளவுக்கு ஒரு வாசலை திறந்துச்சு. கஷ்டப்பட்டாலும் சரி, நஷ்டப்பட்டாலும் சரி, அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அழைப்பு, ஜபம், தீர்க்க தரிசனம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அதில் ஒரு அன்போடு போகும், ஷேரிங் லவ். அது அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த பாதையெல்லாம் நம்ம கடந்து வந்ததுனால, அடுத்து பிரசவம்லாம் பார்த்ததுனால, பிரசவம் பார்த்ததுன்னா என்ன, தனித்து எல்லாம் நிற்க வைக்கிறார் கர்த்தர். குழந்தைய தூக்க கூட தெரியாது. குழந்தைய தூக்க தெரிஞ்சவனுக்கு குழந்தை பிறக்கல, குழந்தைய தூக்க தெரியாதவங்க குழந்தையாக பிறந்துருந்தது. நம்ம வாழ்க்கையை சொல்கிறேன். எல்லாமே கற்றுக்கொள்ள அது ஒரு தேவன் உடைக்கிறார். எதுவுமே தெரியாத மனுஷன், உண்மையிலே சொல்கிறேன், ஒன்றும் தெரியாது, உண்மையிலே தெரியாது. வீட்டு சமாச்சாரம் தெரியவே தெரியாது. ஒரு வீட்டில் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், இல்லை எப்படியெல்லாம் வீடு இருக்கணும்னு கூட தெரியாது, குடும்பம் நடத்த தெரியாது. ஆனால் கொஞ்ச நாளில் எல்லாருமே, என் திருமணமான சில ஆண்டுகளில் எல்லா விசுவாசி கூப்பிட்டு சொன்னாங்க, அருமையாக குடும்பம் நடத்துகிறீங்க. நான் திரும்பி பார்த்தேன், யாரையாவது சொல்கிறாங்களான்னு. நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்புறம் ஒன்று சொன்னேன், அவரே வீட்டின் தலைவர். வேலைக்காரர் வராங்க, வேலைக்காரி, இதே ஆபிரகாம் வீட்டு மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்தில். வேலைக்காரர்கள் வருவாங்க, வேலைக்காரிகள், வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். சுற்றி வேலை செய்கிறது, குழந்தைய குளிப்பாட்டுறது, எடுக்கிறது, மருந்து ஊற்றுறது, இப்படி ஒரு பாடலும் போய்கொண்டே இருந்தது. தெருவில் இருக்கவங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா வேலைக்கு ஆள் போடுறான், துவைக்கிறதுக்கு ஒன்று, மடிக்கிறதுக்கு ஒன்று, எதுவுமே ஃப்ரீ கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் நம்ம தெரியும் இல்லையா, எப்படி ஃப்ரீயாக வாங்க முடியும் வேலை. ஃப்ரீயாக ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம், இது வருஷக்கணக்கில் ஓடுது. எல்லாத்தையும் சாதிக்க முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் இந்த ஜனங்க யாருமே தெரியாது எனக்கு. இதெல்லாம் ஆண்டவராய் கொடுக்கப்பட்ட ஜனங்க. ஆனால் இதே பேரண்ட்ஸோடு இருக்கிற பசங்களாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஒரு பாப்பா, ஒரு சகோதரி சொல்கிறா, என் தாய் இந்த வருஷம் வரல, அண்ணன் வீட்டில் அண்ணி கன்சீவ் ஆகிட்டா, அதனால் இப்போ நாங்கள் பிள்ளை பேருக்கே போகல, தள்ளி போட்டு அடுத்த வருஷம் போகிறோன்னு. எப்படி? நான் கேட்டேன், அம்மா கண்ணை முட்டை என்ன பண்ணணும்? ஐயா அப்படி சொல்கிறாதீங்க, அம்மா செத்தா நானும் செத்துருவேன்றது. பாருங்கள் எந்த அளவில் நின்று கொண்டிருக்குது. ஜனங்களை சார்ந்து வாழுகிற பொழுது விசுவாசம் அங்கும். நீங்கள் தனித்து இருக்கிற பொழுது ஜனங்கள் உங்களிலே பெருகுவார்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான். இந்த மனுஷன் அதை கற்றறிந்தான், கற்றுக்கொண்டான். அந்த விசுவாசம் என்ன செய்யப்படுகிறதுன்னு கேட்டால், அவன் புறப்பட்டு போனவன் புறப்பட்டு போகட்டும், நான் பார்த்து கொள்ளுகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, புறப்பட்டு போனவன் எங்கே போனான்? இந்த மனுஷனை கர்த்தர் சொல்லுகிறார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருக்கிற வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையை பார். நீ பார்க்கிற பூமி முழுவதும் நான் உனக்கு உன் சந்ததிக்கு என்றென்றைக்கு கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளத்திலேயாய் நான் பெருக பண்ணுவேன். 13வது அதிகாரம் ஆதியாம் புஸ்தகம் 14 18 வரைக்கும் நான் சொல்லுகிறேன். பாருங்கள், ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் இது எவ்வளோ தடைக்கலாக இருக்குதுன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். நான் உணர்ச்சி சப்பட்டதில் இந்த உச்சக்கடத்தில் இந்த மனுஷன் வேணும், இந்த பெண்மணி, இந்த மகள் வேணும், இந்த மகன் வேணும், என் சகோதரன் வேணும், தாய் வேணும், சகோதரி வேணும். நம்ம உருவாக்கப்படுகிற உறவுகள் உண்மையிலே அது நியாயமான இயற்கையான உறவுகள் தான், இல்லைன்னு சொல்ல, கள்ளத்தனம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே கர்த்தர் உடைக்கிறார். தேவன் நேசிக்கிறாரா? எல்லாம் சொல்லலாம், கர்த்தரை நேசிக்கிறார், கர்த்தரை அன்பாக இருக்கிறார். ஆனால் சம்மந்தப்பட்ட ஜனங்களுக்கு தெரியும் கர்த்தர் உண்மையிலே நேசிக்கிறாரா? நல்லா இருக்கிறதெல்லாம் முறிக்கின் போது, அதாவது சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாவத்தில் இருந்த பொழுது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் சிகரெட் பூச்சின்னு, தண்ணி சாப்பிட்டுன்னு, அப்படி இப்படின்னு வந்துன்னு ஒரு மாதிரி ஜீவியம், கர்த்தருக்கும் நமக்கு சம்மந்தம் ஜீவியம் இருந்தப்போ கூட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரச்சனையே இல்லை, என்னைக்கு பரிசுத்தாவி பெற்றோனோ அன்னிலேருந்து
நடக்கூடாதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில். நாய் நிறையெல்லாம் நாட்டாமல் பண்ணுது. என்னை வேணவே வேணான்றாங்க. குடித்து வந்து விழுதுக்கிறப்போ எல்லோரும் கூட்டம் வந்துலாம் வீட்டில் விட்ருக்காங்க, அப்போல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து என்னை வேணான்றாங்க. நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னப்பா பண்ண? நான் அமுச்சிட்டாங்க, நான் வந்துட்டேன். அப்புறம் அடுத்த கேட்டான், உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா, நான் அவங்கள அமுச்சிட்டேன் அப்படின்னு. இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. எது ஒத்து வருதோ இருக்குது, ஒத்து வராது எல்லாம் கிளம்பி போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறது? ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு ஜனம் நீங்கள் ரொம்ப நாளாக பழகியிருக்கலாம், ஆத்துமாத்தமாக வளர்த்துருக்கலாம். அது நமக்கு நம்பிக்கைக்கு எதிர்பார்ப்புக்கு தூரமாக இருக்கா? எதிர்மறையான ஒரு வெளிப்பாடு கொடுக்குதா இல்லையா? ஏன் கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். ஆனால் நம்ம திருப்பி கர்த்தரே கேள்வி கேட்டு, ஆண்டவரே அந்த ஜனங்க மறுபடியும் வரணும், மறுபடியும் உடைந்தது இணைக்கப்படணும். இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது விசுவாசத்திற்கு தூரமான செய்கை. போன உறவுகளுக்காகலாம் நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் வந்து அது சரிப்பட்டு வராது. விசுவாச வாழ்க்கையின்படி சொல்லுகிறேன். கர்த்தர் பார்க்கிறார், இந்த மனுஷன் ஜெபிக்கிறானான்னு பார்த்தா பார்க்கல. இந்த மனுஷன் ஏதாவது பேசுகிறான்னு பார்க்குறார் கர்த்தர். ஒரு வார்த்தை பேசலை. உணர்ச்சிகளை எப்படி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற மனித சரீர மனம் எப்படி வாழ்கிறாங்க பாருங்கள். இந்த மனுஷனுக்கு ஏன் கேதுரோட புள்ள பிறக்காது? 6 புள்ள மனத்தை வச்சு தான் சரீரம் இருக்குது. எதுவுமே ஜெபிக்கலை. சரி, அவனை அமுச்சிட்டு வந்துட்டு கும்மரி குலுங்கி எழுதுருவாங்க சில பேர். கதவு சாத்திட்டு போய் பெட்டில் விழுந்து, ஐயா கர்த்தர்கிட்ட ஊற்றுறேன், என் கண்ணீரெல்லாம் ஊற்றுறேன். இப்படி போய் கர்த்தர் சட்டை பண்ணுறது இல்லை. இங்கே கர்த்தர் வந்து சொல்கிறார், எழுமி நட. பெலன் வருது, கால்களில் பெலன். நடன்னு சொன்னார்னா உங்களுக்கு அற்புதம் நடக்குதுன்னு அர்த்தம். அதே தான் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே ஒரு நடை வருகிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு நடை ஆரம்பிக்கிறது. இங்கே ஒரு நடை ஆரம்பிக்கிறது. என்ன நடை? பிள்ளை கிடையாது, உனக்கும் சந்ததிக்கு இந்த தேசத்தினுடைய எல்லைகள் எல்லாம் நான் தரேன், இந்த பூமியின் எல்லைகளை நான் தரேன். கிழக்கே பார், மேற்கே பார், வடக்கே பார், தெற்கே பார். என்னையா இது? இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்த உடன்படிக்கையை கர்த்தர் செய்யலை. யார்? லோத்து இருக்கிற வரைக்கும். போட்டோம், பார்வன்கிட்ட வாங்கி வந்ததெல்லாம் கொடுத்துட்டியா, பரவாயில்ல போனால் போகுது. இது வரைக்கும் போன பொருளாதாரம் போட்டேன் ஐயா, இப்போ நான் புதுசாக தரேன். இப்போ வந்து என்ன இது? பூமியின் எல்லைகளை தரேன். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், சபையார் ஊடகத்தில் என்னோடு பயணப்படுகிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், பூமியின் எல்லைகளை நீங்கள் சீக்கிரத்தில் சுதந்திரிக்க போகிறீர்கள். போனதெல்லாம் போட்டோம். லோத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய மனசாட்சியே சொல்லும், நானே தான் லோத்தாக இருந்தேன், நானே தான் மாம்சத்தில் இருந்தேன், ஆனால் தேவன் நாம் தரிக்கப்பட்டிருந்தேன், கிருபைன்னு சுற்றி கொண்டிருந்தேன், சத்தியத்துக்கு தூரமாக இருந்தேன், ஆவிக்கு தூரமாக இருந்தேன், கீழ்ப்படிதலுக்கு தூரமாக இருந்தேன், ஆனால் தேவன் நாம் தரிக்கப்பட்டு நான் சுற்றி கொண்டிருந்தேன். சபை பேர் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. எந்த ஊழியத்தையும் சொல்ல நான் சொல்ல தனி மனிதர்களுடைய விசுவாசம் சொல்கிறேன். பரலோகத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு சுற்றி ஆலயத்தில் இருந்து கொண்டு இருப்போம், ஆலயம் ஊழியம் செஞ்சுருப்போம், எல்லாம் இருக்கும். பரலோகம் நம்ம கொஞ்சம் கூட துளி கூட மறுவுத்துரு வந்திருக்காது. நாமே எல்லாம் மேனேஜ் பண்ணுவோம், நாமே எல்லாம் கடன் வாங்குவோம், நாமே கொடுப்போம். கொடுக்க முடியாது. அது எல்லா கதவையும் அடித்து தொட்டு ராஜ்யத்தின் கதவு திறக்கப்பட்டுச்சு. நிறைய குடும்பங்கள் என்கிட்ட பகிர்ந்துருக்குறாங்க. பயணப்படுகிறதும் இந்த ராஜ்யத்துக்காக தான், ஜபத்துக்காக யாரும் வர்றதில்லை. இந்த வார்த்தைகள் மூலம் பெறுகிற நன்மைகள், நீங்கள் ஜெபித்து பெற முடியாததெல்லாம் நடைகள், கிரியைகள் உங்களுக்கு கொண்டு வரும். இவன் வாயை மூடிக்கொண்டிருக்கிறான், கர்த்தர் பேசுகிறார். நட, இதுவரை நீ கொடுத்ததெல்லாம் பொன் வெள்ளி தான் கொடுத்து அமிச்ச, அசைய சொத்து கொடுக்க முடியாது இல்லையா? கொடுத்தா அவன் அங்கேயே தான் இருந்திருப்பான். அவன் வேணான்றான், உன் சங்கத்தமே வேணாம், நான் புறப்பட்டு போகிறேன்றான். போகிறவனுக்கு நான் லேண்டு தரேன்னா அவன் என்ன சொல்லணும்? நான் இங்கே வாங்கிக்கிறேன், நீ கேஷாக கொடுக்கணுமா? கடைசியில் ஒன்றுமே கர்த்தர் அதான் ஞானமுள்ள தேவன். இவன் போகிற வரைக்கும் பார்த்து ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கூட யாராவது ஜனங்களை எழுந்திருப்பீங்கன்னா, இனி உங்களுக்கு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி நீங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே இனி எல்லாம் போச்சு, என்னை விட்டு என்ன இருக்குது? இல்லை, இனிதான் உங்களுக்கு புது கதவு திறக்கப்பட போகிறது. இழப்பெல்லாம் இல்லை, இது துரோகம். நம்ம நினைக்கிறது துரோகம். நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய ரீதியில் பிரித்தெடுத்தல் ஆரம்பிக்கிறது, விசுவாசத்தினுடைய துளிர் விடுக்கிறது. இவன் பிரித்தெடுக்கப்பட்டு போனான்னு கடைசியில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய வாழ்க்கையில் போய் தகாத இடத்துல போய் கூடாரம் போட்டு மாட்டிக்கொள்கிறான். மாட்டிக்கொள்கிற பொழுது ஆபிரகாம் காதுக்கு இந்த மேட்ரு வருது. லோத்து போய் இந்த மாதிரி போய் சிக்கிக்கிட்டான். இப்போ நம்ம என்ன நினைப்போம்? இவ்வளோ ப்ராக்டிக்கலி டாக்கிங், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக என்னைக்கு விரோதமாக போனால் இப்படித்தான். நம்மளே மோசமாக மாறுவோம், நம்மளே அவனை மீறியாமல் மாற்றுவோம்.
குஷ்ரோகம் வரல, அது வரைக்கும் தப்பிச்சு. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இது நம்மளுடைய ஆவிக்குரிய மேட்டிமே. இது அவன் போகிற ரூட்டு சரியில்லை, அவன் மாட்டினான். சிலது கண் காதாமல் இருந்துடும். போனியா, நீ தான் வெளில வரும், நான் வரமாட்டேன். போனேன், எனக்கும் பிரச்சனை. ஆனால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த மனுஷன் கேட்ட உடனே விசுவாசம் சொல்கிறேன், நல்லா வடிகட்டி எடுக்கப்பட்டது, பிரித்தெடுக்கப்பட்ட அன்பு, அப்பழுக்கற்ற ஒரு அன்பு வந்துடுச்சு. இவனை கர்த்தர் நடத்துகிற விதம் பாருங்கள். மறுபடியும் போய் அவனை மீட்டு எடுக்கிறான். நல்ல தெளிந்த புத்தியோடு போய் மீட்டு எடுக்கிறான். மீட்டு எடுக்கிற விதத்தை பார்த்தோன்னு சோதம் கொமரோ ராஜாக்கள்லாம் இவனோட நல்ல உடன்படிக்கை செய்கிறாங்க. பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்க. எப்படியாவது ஜனங்களை தக்க வைக்க ராஜாக்கள் பார்ப்பாங்க. அதிபதி எப்பவுமே நம்மளை தக்க வைக்க பார்ப்போம். நாமே அதிபதியாக இருந்தாலும் மக்களை தக்க வைக்க தான் பார்ப்போம். சவுல் என்னத்தான் சொன்னாலும் யாராவது கொஞ்சம் நல்ல பராக்கிரமசாலி பார்த்தா உடனே யுத்தத்தில் அவனை வீரராக சேர்த்துருவான். அவனோட டேலண்ட் அந்த மாதிரி. பரவாயில்ல, நம்ம இராணுவத்தில் சேர்ந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். டக்குன்னு ஆட்களை விட மாட்டாங்க. அது ஒரு அதிபதிகளுக்குரியது. துச்சமாகவும் நினைக்க மாட்டாங்க, அற்பமாக எண்ண மாட்டாங்க. நான் சொல்ல நல்ல ஆவி இருக்கிற வரைக்கும் எதுக்காவது பயன்படும். ஷூக்கு பாலிஷ் போகிறதுக்கு அது தேவைப்படும். அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. கடைசி மனுஷனாவது நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம ராஜ்யத்தில் இருக்கலாம், நம்ம நிர்வாகத்தில் இருக்கலாம், அவனை விடக்கூடாது. சில கேரக்டர் வரைக்கும் பார்த்து கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அதிபதிகள் சொல்கிறாங்க, ஆபிரகாமை பிடிச்சிருச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிடும். இந்த விசுவாசம், இந்த ட்ராவல், இந்த மாதிரி டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணால், இந்த திசையில் நீங்கள் பயணப்பட்டீங்கன்னாக்கா எல்லாருடைய ராஜாக்கள் எல்லாம் விரும்புவாங்க. ஆனால் லோத்துக்கு பிடிக்கல. அதுதான் அங்கே சத்தியம். உங்கள் சொந்த ஜனங்கள் உங்களுக்கு சத்துருக்களாக இருந்தாலும் அந்நிய ஜனங்கள், அதிபதிகள், பெரிய பேரரசுகள் எல்லாம் மிக பிரசித்தி பெற்ற பிரபலியங்களெல்லாம் உங்களை தேடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய உறவு வேணும், நட்பு வேணும்னா உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை உங்களிடத்துல கொடுத்து, அல்லது somehow they'll see to that you follow them or you gel with them. என்னமோ பண்ணி உங்களை தக்க வைத்துக்கொள்ள பார்ப்பாங்க. ஒரு அன்பாக இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு. அப்புறம் இது அடிப்படை, இப்போ வரீங்க, இதெல்லாம் நல்ல உயர் ரக ஒரு பலகாரங்கள், உங்களுக்கு திகட்டாத வண்ணம். இல்லைங்க இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை, 7 மணிக்கு மேலே. எனக்கும் இதே பிரச்சனை இருக்குது. இந்த கடையில் கீ ஃப்ரீ ஸ்வீட் இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்னுமா. என்னடா இப்படி வேறு சொல்கிறான், கீ இல்லையா, நிஜமாலுமே நெய் இல்லையா? இல்லை. இந்த பிரியாணி 9 மணிக்கு மேலே சாப்பிட்டா அவ்வளோதான், நான் பரலோகம் போயிடுவேன்னா, இல்லை அந்த மாதிரி பிரியாணியில் நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. அது உண்மையில் நல்லாவும் இருக்கும், நம்மளுக்கு ஒன்றும் பண்ணவும் பண்ணாது. அப்போ என்ன ஒன்றா நல்ல இணக்கம் வரும், நட்பு உறவு நல்லா பலப்படும். அப்படி சாப்பிட்டுட்டு தள்ளாட்டின்னு குடிக்கார மாதிரி நடந்ததெல்லாம் நாட்கள்லாம் இருக்கும். ஃபுல் ஸ்வீட்டு கிர்ன்னு இருக்கும். என்னடா இது ஸ்வீட் தான் கொடுத்தானா, எதாவது நம்ம போதைப் பொருள் சாப்பிட்டோமான்ற மாதிரி இருக்கும். அது நெய்கி எல்லாம். இப்போ பார்த்தா ஸ்வீட் நல்லா என்ஜாய் பண்ணுறோம், கிர்ராவில் நல்லா நடக்கிறோம். இப்படி இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கும். அந்த ஜனத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப நேசிக்கிற ஜனமும் மாறிடும். ஏன்னா அவன் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கல, நான் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலாம். பலவீனத்துக்கு ஏற்ற ஒரு பலை நான் நிற்கிறான். எல்லாத்துக்கும் மேலே சொல்கிறேன், எனக்கு இந்த கம்ப்ளீட் இருக்குன்னு. இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளுக்கு கூட ஒரு ஜோடி இருக்குது, ஒரு துணை இருக்குன்னு. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அடுத்து விசிட்டில் பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் அவங்க மன முகந்து எல்லாத்தையும் கொடுக்க வருவாங்க. பொருளாதாரம் சொல்கிறேன், என்ன உங்களுக்கு தேவையோ ராஜா இப்படி தான் பார்ப்பான். உங்கள் வீட்டில் எத்தனை பேர், ஏன் அரசு வேலை போகல, நான் சைன் பண்ணுறேன். அரசு வேலை குதிரை கொம்பு, இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், போட சொல்லுங்கள். எப்படி இருக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப் தேர் கெட்டிங் க்ளோசர் டு யூ. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆபிரகாம் புரிஞ்சுட்டார், பொருளாதாரம் எனக்கு வேணாம். சோதம் குமார் ராஜா சொல்கிறார், பொருளாதாரம் போட்டு நீ அரிசி போட்டு கோழி பிடிக்கிற மாதிரி இது எதுக்கோ அடி போடுறான், நல்ல ஒன்றி கண்டுபிடிச்சிட்டார். ஏதாவது கிடைக்குமா? கர்த்தரனுக்கு நல்ல ஆத்துமாய் கொடுத்தார், கர்த்தரனுக்கு கொழுத்த கன்றை கொடுத்தார், கர்த்தரனுக்கு பெரிய மீனை கொடுத்தார். இப்படி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பெருசுங்களாக வந்தால் கூட நம்ம காட்டிலும், அவர்களை காட்டிலும் தேவன் பெரியவர். எந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் வச்சுக்கொள்ளக்கூடாது. பல தேவைகள் இருந்திருக்கலாம், இல்லாமலாம் இருக்கலாம், அது தேவையில்லை. ஆனால் அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஞானத்தை கொடுக்குது. பொருட்கள் வேணாம், வாலிபர்கள் என்ன வந்தால் அவங்க மட்டும் எதனா கொடுத்து விட்ருங்க, எனக்கு வேணாம். ஏன்னா என்ன சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். 23வது வருஷம் நான் படிக்கிறது, ஆதியாகமம் 14:23. என்ன, ஜனங்களை நீர் எடுத்துக்கொள்ளும், எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். 22 சொல்கிறான், ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 22 வருஷம் சொல்லுகிறது.
அதாவது மகிமை மனுஷனுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதில் ஆபிரகாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். நமக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்குமா, ஒரு கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா, ஒரு கதவு திறக்குமா, ஒரு சிபாசிசை ஆட்கள் இருக்கிறாங்களா, ஏதாவது நம்ம நமக்கு அது நிறைய பேர் நொந்து கொள்வாங்க. எங்களுக்கு சிறிய வட்டத்தில் இருந்துட்டேன், நான் எனக்கு வெளி உலகம் தெரியாது, 4 பேர் அறிமுகம் தான், நான் என் பிள்ளைங்களை சிறப்பட்டேன். ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அறிவார். உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கணும்னு கர்த்தர் அறிவார். எப்படி இருக்கணும்னு கர்த்தர் அறிவார். எப்படி இருக்கணும்னு கர்த்தர் அவங்களுக்கு போதிப்பார். நீங்கள் ஏதாவது சிபாரிசு அடிப்படையில் போனாக்கா இந்த நம்ம சாமுவேல் பிள்ளைங்களை உயர்த்துற மாதிரி ஆகிடும். அதுங்களால் அங்கே குப்பை கொட்ட முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், சிபாரிசுகள் விசுவாசிகளுக்கு செல்லாத காசு. நான் சொல்கிறது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திலே வருகிற விசுவாசம். அப்போது இந்த மனுஷன் ஏதாவது தருவான், இந்த மனுஷன் சிபாரிசு பண்ணுவான், இந்த மனுஷன்கிட்ட போனால் நமக்கு ராஜ்யன்கிட்ட போனால் எனக்கு கிடைக்கும், இந்த ஒரு பெரிய அதிபதி இல்லையா எட்ட போனால் எனக்கு இதெல்லாம் கிடைக்குன்ற அந்த எண்ணம் இருக்க இருக்க விசுவாசம் சுங்கி அப்படியே மங்கி மண்ணாக போய் நாம இருக்கோம். ஸ்டில் வில் பி கால்ட் அஸ் காட்ஸ் அம்பாசிடர் ஆர் சைல்ட் ஆர் பாஸ்டர் ஆர் பிஷப் ஆர் ப்ராஃபிட். அதிலெல்லாம் எந்த இது இருக்காது. ஆனால் இது ஆத்மார்த்தமான விஷயம். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்களா, கர்த்தர் கொடுத்த ஆத்மான்னு எடுத்துக்கிறீங்களா? இவனை காட்டிலும் கர்த்தர் பெரியவன். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய ஜபம் இல்லைங்க, கிரியை 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 தான். விசுவாசத்தில் இவன் சொல்கிறான், இந்த மனுஷன் உன்னதமான தேவனுக்கு நேரம் என் காரியங்களை உயர்த்துக்கிறேன், ஆபிரகாம் ஐஸ்வர்யம் ஆக்கிறேன் என்று ஒரு நாளும் ஒரு பேச்சு வந்துவிடக்கூடாது. பணம் எல்லாருக்கும் தேவை தான். நீங்கள் நினைக்கலாம் அந்த பார்வன் கொடுத்ததே அதிகப்படியாக இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மின்னு. அதையெல்லாம் சேர்த்து தான் அழிச்சு விட்டான் இந்த பாவி லோத்து. ஒரு யுத்தம், ஒரு கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், உங்களுக்கு தெரியாது இல்லை. கிரைட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணோம் இல்லையா? லாயர்லேருந்து எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியாது, ஒன்றுமே இல்லை. தெரியலனாலும் கர்த்தர் தெரிய வச்சாரா இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சபை நல்லா பண்படுத்து, நல்லா அடிபட்டு மேலே வந்த சபை இன்னைக்கு கண்மலையில் இருக்குதுன்னாக்கா கீழ் மட்டத்தில் இதெல்லாம் கற்றுக்கொண்டு தான் கர்த்தர் நம்மளை மேலே கொண்டு வரார். அதனால் எவ்வளோ பொருளாதார செலவாச்சுன்றது முக்கியம் இல்லை. ஆனால் இப்போ பொருளாதாரத்தில் போய் எங்கேயும் நீங்கள் அடிமையிடக்கூடாதுன்றது தான் முக்கியம். இதில் தான் வீட்டோட மாப்பிள்ளைங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸே சில பேர் வசதியான வீடை பார்த்தா பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் கொடுக்க முடியாத ஒரு சுகம் அவங்க கொடுக்கட்டும், சுகபோக வாழ்க்கை சொல்கிறேன். ஆனால் இந்த விசுவாசுகளை வருகிற பொழுது பார்வோனும் வேணாம், அபிமெலேக்கும் வேணாம், சோதோம் குமார் ராஜாவும் வேணாம். டீல் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பமாகவே டீல் பண்ணுறார் ஆபிரகாம். எல்லாமே சிங்காஸில் உட்காந்துருங்கிட்டே டீல் பண்ணுறார். அப்போ எப்படி எந்த மனநிலையில் நம்ம பயணம் பண்ணணுன்னு கேட்டால், ஆபிரகாம் கிட்ட பார்வோன் கொடுத்துட்டான். அதை இவன் கேள்விப்பட்டிருப்பான். பெரிய ஆட்கள் எப்போவுமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். பார்வோன் கொடுத்துருக்குறான், அவங்ககிட்ட அந்த பெருசாக வந்திருக்குது, நம்மளும் கொஞ்சம் கொடுக்கலான்னு தான் ஆரம்பிச்சிது சோதம் குமார் ராஜா. அது ராஜாக்களுக்குள்ளே அது தெரியாது இல்லை உங்களுக்கு. அதெல்லாம் புலிகள், பெருந்தலைகள், பெரும் முதலைகளுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் சீக்கிரம் போயிடும். ஒரு உண்மையிலே திறமை இருக்கிற மனுஷனை ஒருத்தன் தக்க வைக்கிறத தான் செய்வான். பார்வோன் கொடுக்குறான்னா அவன் நிவாரணத்துக்காக பாவ நிவர்த்தியாக செய்யதான் நினச்சி தான் கொடுத்தது. ஆனால் இங்கே வந்து லோத்தை மீட்டு எடுத்தாலே போதும். முதல்ல சோதம் குமாரோடு யுத்தம் செய்கிறதுக்கு ஆபிரகாமாகிய நீங்கள் சபை தயாராக இருக்கா? செல்லுந்தங்கிட்ட போய் சொல்ல முடியுமா நீ செய்வது தவறுன்னு? சாமானிய மனுஷன்கிட்ட சொல்லுவாங்க, தீர்க்கதரிசிகளாக உருவாவாங்க, நீ அவளை வைத்து கொண்டிருப்பது நியாயம் இல்லைன்னு. அது உண்மையில் அவன் தங்கச்சியாகவே இருக்கும். அது இவன் பார்வை அந்த மாதிரி. வதந்திகள்லையும் நீங்கள் இன்ஃபர்மேஷனில் ட்ராவல் பண்ணாக்கா ரெவலேஷன் வராது. தகவல் அடிப்படையில் நீங்கள் போகிறீங்கனாக்கா நீங்கள் தேர மாட்டீங்க. நீங்கள் இல்லை, நான் தேர மாட்டேன். வெளிப்பாட்டின் வழியில் போகிற பொழுது எல்லாமே வெளியரங்கமாக்கப்படும். இப்போ பார்த்தா சோதம் குமார் ராஜா யோசிக்கிறார், நம்மையோடு யுத்தம் செய்து அவனை மீட்டுக்கொள்கிறான். அதாவது சீஸ் பண்ண பொசஷனை ரிடீம் பண்ணுறது ஒரு பெரிய கிருபை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேன் நான் யோசித்து பார்த்தேன். நானும் அந்த போய் லோத்தை சப்புன்னு 2 வச்சுருப்பேன். இதுக்காடா இவங்கட்டு காசையும் எட்டு வந்து இவங்ககிட்ட கொடுக்குற அங்கேருந்து வந்தேன். ஏம்மா உனக்கு அது மூலம் வேணாம், இப்போ போச்சா அம்புட்டு போச்சா, இதெல்லாம் சம்பாரிச்சா தெரிஞ்சிருக்கும். நான் எடுத்து கொடுத்ததை நீ அவங்ககிட்ட கொடுத்துக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன். ஒரு அரை நாளாக தீட்டியிருப்பேன், ஒரு அரையாவது விட்டுருப்பேன் நடைமுறை. ஆனால் இங்கே பார்த்தா லோத்துக்கிட்ட அவர் ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன், ஏன் இதை பண்ணேன் பேச வேண்டியது சோதம் குமார் ராஜா கிட்ட. அவன்கிட்ட யுத்தம் பண்ணுகிறதோ அதாவது நீங்கள் யுத்தம் பண்ணுகிறது என்னென்னா அவன் வழிக்கு நம்ம போகாமல் என் பொருளை நான் மீட்டு கொண்டு வரேன். அது அவனுக்கு பிடிச்சிடுச்சு.
இவ்வளோ தூரம் வந்தான், என்கிட்ட கான்ட்ரடிக்ஷன்னா எல்லாமே பண்ணான், அவன் பொருள் உண்டு அவன் உண்டுன்னு போகிறான், இந்த மனுஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. ராஜாக்கள் எப்பவுமே டக்கு டக்குன்னு எட்ரா பட்டயத்தை அரண்மனைட்டு இழுத்து செல்லுங்கள், வேணா சிறையில் போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதிகாரிகள் வேணால் செய்யலாம். ராஜாக்கள் கூடுமான வரைக்கும் திறமை உள்ளவர்கள், நான் சொல்கிறது அதிபதிகள், பெரிய மனிதர்கள், திறமை இருக்கிறவனை பார்த்தா விடவே மாட்டாங்க. அந்த திறமை எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், தன் விசுவாச நீதிமான் பிழைப்பான். ராஜாவால் உனக்கு பிழைப்பு இல்லை, அரசாங்கத்தால் உனக்கு பிழைப்பு இல்லை, அரசாங்க உத்தியோகத்தாலும் பிழைப்பு இல்லை, ஆண்டவர் இடத்துல தான் பிழைப்பு வருது. இவைகளெல்லாம் கருவியாய் உனக்கு கொடுக்கப்படுகிறது. படிப்பு, தொழில், வியாபாரம் எல்லாம் கருவியாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம நோக்கி பார்க்கறது அவரை மட்டும்தான். அதன் வழியில் தான் இந்த தொழில் ஒரு வாய்க்காலாக நமக்கு வருகிறது, வியாபாரம் ஒரு வாய்க்காலாக வருகிறது, தசபாக ஒரு வாய்க்காலாக வருகிறது, ஒரு வாய்க்காலாக விசுவாசிகள் பெருகுகிறார்கள். நன்னடத்தை, நல்ல ஒரு தயவை கொடுக்கிறார். பாஸ்டர் என்று ஒரு அன்போடு அவங்க அழைக்கிறாங்க. அழைப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய அன்பின் ஐக்கியம் ஆழமாக போகிறதுன்னு கேட்டால், நான் ஒரு உத்தமன், அவர்கள் ஒரு அன்புக்குரியவர்கள் என்பது உண்மையிலே இருந்தால் கூட மேலே ஒரு இடம் இருக்கிறது. நம்ம இரு தரத்தான இணைக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். தேவன் உங்கள் இருதயத்தில் தயவை கொடுத்தார், தேவன் என் இருதயத்தை பார்த்த கொடுத்தார். நான் இறங்குகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், பயணப்படுகிறோம், இதில் கொடுக்கிறீர்கள், நான் புசிக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை செய்வார். இதை சாதாரண ஜனங்களிடத்துல நம்ம சொல்லிடலாம், ஆயிரங்களுக்கு அதிபதியத்தில் சொல்லிடலாம், லட்சத்துக்கு அதிபதியத்தில் சொல்லிடலாம். இங்கே ராஜா என்றால் என்ன, கோடிகளுக்கு அதிபதியாம அந்த காலத்தில் செல்வந்த நேரத்தில் போய் பேசுகிறதற்கு ஒரு அபிஷேகம் மட்டுமில்லை, ஒரு பிரதிஷ்டை வேண்டும். அவனிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று போகிறவனுக்கு நாவெல்லாம் அவனை காயப்படுத்தாதே பார்த்துக்கொள். ஒரு பாஸ்டர் திட்டுறாருனாக்கா உண்மையில் அந்த மனுஷன் உத்தமன். உங்கள் நல்லதுக்கு திட்டுறாருனா அந்த மனுஷனை அதே மாதிரி விசுவாசி விட மாட்டாங்க. இதே நான் பார்த்துருக்கேன். அதுக்கு எடுத்துக்காட்டியே நான் தான். அதாவது உத்தமன் அப்படி சொல்ல, திட்டினாலும் நான் கடுமையாக இருந்தாலும் அழகான அறிவாளிகள் இருக்காங்க. எதுக்கு பேசுகிறார், எனக்காக தானே பேசுகிறார், என் குடும்பத்துக்காக பேசுகிறார், என் நன்மைக்காக பேசுகிறார். அல்லேலூயா. எல்லாருமே என் கூட ஊழியம் பண்ணவங்களாம் இந்த சுபாவம் தெரியும் அவங்களுக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணால் அவ்வளோதான்வாங்க. இப்படிலாம் இருந்தால் ஜனங்க சேராதவங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஜனங்க கேட்பாங்க, ஜனங்களோ குறைவு, வளமோ பெரியது, எப்படி? அது இப்படி தான். இப்போ தேர்தா தலைக்கு ஊழியம் பண்ணால் ஒன்றும் தேராது. கர்த்தருக்கு ஊழியம் பண்ணால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தரும் அதனோட வேதனையை கூட்டா. அதே விசுவாசி கீழ் சிறுவியாராக இருக்கிறவர்கள் ஒரு காலத்தை பெரியவர்களாய் கர்த்தர் உயர்த்துகிறார். போகிறதா இருந்தால் போயிருக்கலாம், ஏன் போல? கடும் சொற்கள் தான் வேணும், கடும் பத்தியம், கடுமையான கசப்பான லேகியம், கசப்பான வைத்தியம் பரிபூர்ணத்தை கொடுக்கும். அங்கே பிடிச்சாச்சு. இது கீழாகாமல் மேலாகும், இது வாழாக்காமல் தலையாகும். வரவேற்பு எதிர்பார்க்குற திரளான ஜனங்கள் திரளான இடத்துக்கு போவாங்க. அதில் ஒரு பாலிடிக்ஸு, அதில் யார் முன்னே வரேன்றது, பெரிய பெரிய பிணிகள் இருக்கும். அந்த பிணிகளுக்கு அந்த தலைமை சட்டை பண்ணாது. இவன் மறுபடியும் ஒரு ரூட் எடுத்துன்னு வேறு எவனையும் அப்போ தேடின்னு தான் போகணும். அது அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம் இல்லையா? நான் இத்தனை ஆண்டுகளாக அங்கே போய் கொண்டிருக்கிறேன், என் முகம் பிரகாசம் எல்லாருக்கும் தெரியும், இந்த குடும்பம்னா எல்லாருக்கும் தெரியும். உள்ளே ஃபுல்லாக நசலாக இருக்குது. அங்கேயும் சொல்கிறதுக்கு உனக்கு கௌரவ பிரச்சனை. பொண்ணை என்ன இங்கே இருக்கிறா, அவளுக்கு இங்கே வேலை கிடச்சிருச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணும் பிரிஞ்சு 5 வருஷம் ஆகுது. சப்பா பாஸ்ட்டுக்கு தெரியல, அவரை தப்பாக சொல்ல, இது போய் சொல்லவும் இல்லை. சொன்னால் அது பிரசங்கத்தில் வந்துடும். அது பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அது. அப்போ எப்போ தான் சேர்த்து அவங்க போய் சேர்ந்து வாழ்கிறது தெரியாது. இதில் என்ன உங்களுக்கு கௌரவம் வேறு இருக்குது? இது இப்படி போகுது இல்லையா பிரச்சனை? இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி பலதரப்பட்ட காரியம் வெளியரங்கமாய் சமுதாயத்துக்கு தெரிகிற அளவுக்கு போயிடும் சில விஷயம்லாம். தகப்பன் பண்ணுறது ஊழியம், பிள்ளைகள் பண்ணுறது அட்டூழியன்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரி செல்வந்த ஜனங்கள் இடத்துல அணுகுமுறை விசுவாசிகளுக்கே சொல்கிறேன். உங்களிலும் பெரிய ஜனங்களை பார்த்தா நீங்கள் உண்மையிலே சத்தியத்துக்கு நில்லுங்க. ஏதாவது நான் போதும், எங்களுக்கு இருக்கிறதே போதும். எனக்கு இந்த நிறைய நம்ம வச்சுக்கிற அந்த 10-20 கூட சேர்த்து எடுத்துகிட்டு இருப்பாங்க படுபாவி. அப்புறம் அவனை சபிக்கிறது என்ன இருக்குது? ஆபிரகாமின் தேவன் என்னை உயர்த்த வல்லவர். அப்போது நம்ம விடுறதில்லை இல்லையா? இல்லை வானத்தை நான் அது மாதிரி டைப் பண்ணேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும், நீ நல்லா இரு. நீ எந்த நாட்டில் ஊழியம் பண்ணாலும் நல்லா. அதே மாதிரி அங்கி போடுறான். பாதிரியாரோட அங்கி மாதிரியே இருக்குது. எல்லாமே அந்த இன்னொரு பாஸ்டர் கேட்குற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி கேட்டோன்னே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திருவள்ளூரில் மாட்டிக்கினார்.
மாட்டிக்கினார்ல, எல்லாத்தையும் பேன் கார்டும் சேர்த்து அமைச்சிருக்கிறார், மொத்த தகவலும் கொடுத்துட்டுருக்கிறார். அப்புறம் மனைவி அக்கௌண்ட்டு, புள்ள அக்கௌண்ட்டு ஷேர் பண்ண இல்லையா, மொத்தம் உங்கள் அக்கௌண்ட்லேயும் வந்து என்ன வருது. கடைசியில் பார்த்தா டிங்குன்னு மெசேஜ் வருது. வந்துருச்சு காசுன்னு பார்த்தா இருக்கிறது எடுத்துருக்குறான். புடின்னு திருப்பி உள்ள ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா அவன் எல்லாத்தையும் சேர்த்து பிளாக் பண்ணி அதில் டிங்குன்னு அக்கௌண்ட்டு டெலிட்டடுன்னு. அட பாவி, இருந்ததெல்லாம் மொத்தமே 3.5 லட்ச ரூபா வச்சுருந்தான், வாயை கட்டி வயிற்ற கட்டி. காசை கோடிகள் வருகிறது. மனைவி அக்கௌண்ட்டில் கொஞ்சம், பிள்ளை அக்கௌண்ட்டில் கொஞ்சம், இவன் அக்கௌண்ட்டில் கொஞ்சம், ஒவ்வொன்று 2 அக்கௌண்ட் வர வச்சுருக்கோம். இந்த பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட், அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச குடும்பம் இது, அதனால் சொல்கிறேன். நான் அடித்து காலினோன்னு அடுத்தது எனக்கு வருது ஃபோனு. டே இந்த மாதிரி பண்ணிட்டான்டா, வாடா போடா ஃப்ரெண்டு, டே இந்த மாதிரி பண்ணிட்டான்டா ஒருத்தன், என்ன பண்ணுறது, பைக் எடுக்கிறவனை போய் பிடிக்க முடியுமா நம்ம? கார் எட்ரா வண்டியை போகலாம் நம்ம, நான் சொல்ல முடியும். நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்தது, ஆனால் நீ மாட்டுவேன்னு தெரியாது எனக்கு, இன்னும் 100 ரூபா அனுப்புன்னு. அவன் கோச்சின்னு போயிட்டான், அவன் இதே தான் வந்துச்சு, அக்கௌண்ட் டெலிட்டட்னு போயிட்டான். ஆனால் என் மனசில் பட்டுச்சு, ஒன்றுமே தெரியாதவன் எப்படி நமக்கு பணம் அனுப்புகிறான்? தெரிஞ்சவனே அனுப்ப மாட்டான், தெரியாத எப்படி அனுப்புவான்? இதெல்லாம் வந்து ஏதோ நடக்குது. அதுவும் பெரிய என்ன சொல்கிறான், 3.5 கோடி அனுப்புகிறேன்றான். இவன் 3 லட்சம் விட்டதுக்கு புரியுதா? அவன் நான் கேட்டேன், ஏதாவது டெபாசிட் கட்டணுமா இந்த அமௌண்ட் வருது, நம்ம சும்மா போட்டு பார்ப்போம். ஒன்றுமே வேணாம், உங்கள் அனாயிட்டிங்க நாங்கள் பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாம் அது இன்டர் கனெக்டட். உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் யூடியூப் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடும், ஃபேஸ்புக்கில் இருக்கிறத எடுத்து இன்ஸ்டாவில் போடும், எல்லாம் மீட்டா டக்குன்னு தகவல் எடுத்துடலாம். முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ உங்களை எங்கேயே பார்த்தோம், இந்த மாதிரி செய்தியை கேட்டோம், அப்படியே விசுவாசி மாதிரியே சாட்சி கொடுக்குறான் அவன். அதனால் நாங்கள் உந்தப்பட்டு தான், எப்படி உனக்கு இந்த பணம் வந்துச்சு, நான் வேறு சும்மா போலீஸ் மாதிரி கேட்டுக்கிறேன், உனக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னா, பெரிய சொத்தை வைத்தோம், அதுக்கு தசமாக கொடுக்கணும், அது பெரிய தொகை. உங்களுக்கு ஒரு சின்ன போர்ஷன் அனுப்புகிறோம், 3.5 கோடி, கோடி நம்ம வரணும். சரி, அதுக்கு ஏதாவது டெபாசிட் கட்ட சொன்னால் அப்படியே அது பிடிச்சிடலான்ட்டு அப்படியே தான் கட்டணுமாண்ணா? நீ வெறும் ஆதார் ஐடி ஒண்டி அனுப்பு, பேன் கார்டு கூட வேணும். பேன் கார்டு ஒன்றும் பெரிய தொகைக்கு தான் வேணாம், நான் உங்களுக்கு இவ்வளோ தான் எங்களுக்கு கத்திர ஏவராரு, இவ்வளோ தான் கொடுக்கணும். இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னேன் 100 ரூபா அனுப்பு, முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எங்கேருந்து வருது அதுன்னு. நம்மளை இன்ஃபர்மேஷன் கேட்குறோம், நம்ம கேட்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான், அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டு போயிட்டேன், எனக்கு வேணா அவ்வளோ காசு வேணும், 100 ரூபா போதும் எனக்கு. என் விசுவாசிகள் எல்லாம் செழித்து கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, அதனால் எனக்கு இருக்கிறதே போதும், நல்ல வீடு வாசல் எல்லாம் இருக்குது, இந்த காசு வச்சு நான் என்ன பண்ணேன், 3.5 கோடி வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறேன். முதல் ஆள் இந்தியாவில் நீ தான். அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு செலவும் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரன், எனக்கு அவ்வளோ பெரிய கடனும் இல்லை, அதனால் எனக்கு எல்லாமே போதுமான தான் இருக்குது. 100 ரூபா வண்டி அனுப்புங்க, ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபெலோஷிப்புக்காக 100 ரூபா வண்டி அனுப்புங்க, போதும், ஐக்கியம் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம போயிட்டு வர ஊர் தான். நீ லண்டன் நான் வரப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு அவன் அழகாக டெலிட் பண்ணிட்டான். இது பின்னாடியே எங்கேருந்து வந்தோன்னா திருவள்ளூர் பையன் மாட்டிக்கினான். எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க. அடடே 3.5 கோடி அனுப்புகிறேன்னா 3 லட்சம் போச்சு. 3 லட்சம் சேகத்துக்கு எத்தனை வருஷம்? A pastor should have spent at least 5 years to save 3.5 lakhs. Ordinary pastor. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் அழ, மனைவி அழ, பிள்ளைகள் அழ. 3 லட்சம் 3 நிமிஷத்தில் எடுத்தாச்சு. 3.5 கோடி வருதுன்னா ஐயா, வானத்தையும் பூமியும் படைத்த கட்டளத்தே ஒத்தாசை வரும். இதெல்லாம் வந்து மாயைகள், இதெல்லாம் வந்து மாயைகள், விசுவாசம் துளிர் விடாது. இதெல்லாம் பார்த்த பிறகு தான் கடைசியில் கர்த்தருடைய வார்த்தை, பரலோகத்தில் கர்த்தரால் சும்மாவே இருக்க முடியல, வந்துட்டார். 15வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகாபலமாக இருக்கிறேன். ஹவு சீரியஸ் யூ ஆர், தட் சீரியஸ் த லார்ட் இஸ். எவ்வளோ நீங்கள் வந்து உத்தமமாக இருக்கிறீங்களோ கர்த்தர் அவ்வளோவா உங்கள் வீட்டில் உண்மையுள்ளவராக இருப்பார். அழைத்து ஒரு உண்மையை சொல்கிறது மட்டும் இல்லை, அழைப்புக்குள்ளே வாழ்க்கை இருக்கா. ராஜாவே நம்பலை, யாராவது நம்பாமல் இருக்க முடியுமா? சோதோம் கொமோரா ராஜாக்கள், இதுனா வெறும் பார்வன் மட்டும்தான். ஒவ்வொரு ராஜாவும் கொடுத்தானா எவ்வளோ இருக்கும் அப்படியெல்லாம் யோசிக்கும் மனசு. வேணாம் ஐயா, எனக்கு 1 ரூபா வேணாம். இப்போ ஜெபம் பண்ணிவிட்டு காணிக்க கொடுக்காத போகிற விசுவாசிகளை கடுகுடுன்னு இருக்கும். போதகர்களுக்கு என்ன வரான், ஜெபம் பண்ணுறாங்க, கொடுக்காம போகிறான். அவசியம் கிடையாது. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, சில பேர் கோச்சிக்குவாங்க, என்ன இப்படிலாம் பேசுகிற பாசிட்டிவ். இல்லை, அது அவங்கவுங்க இஷ்டம். கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நம்ம பணிவிட கர்த்தருக்கு செய்கிறோம்.
அவ்வளோதான். நான் இது மாதிரியே போயிட்டேன், 25 வருஷம் இப்படியே போயிட்டேன். இது குறைவில்லாமல் கர்த்தர் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். நான் சாட்சி சொல்கிறேன். கர்த்தரையே நம்பி வந்தவனே இதே தான், கர்த்தரையே கைவிடாமல் நடத்துகிறார். வடக்கு முடிச்சுனா கிழக்கு திறக்கும், கிழக்கு முடிச்சுனா மேற்கு திறக்கும், மேற்கு முடிச்சுனா தெற்கு திறக்கும், 4 திசையை முடிச்சுனா வானம் திறக்கும். நான் இதே போதிச்சு விசுவாசிகள்லாம் கொழுத்த கன்றுகளாக தான் வளர்ந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எக்ஸ்பெஷலி, அதாவது தாய் தகப்பன்னு ஒரு பக்கம்னாலும் அது என் ஏஜ் குரூப்பில் இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் நல்ல பிக்கப். அவர்கள் அதை விசுவாசிக்கிறாங்க, அதை அப்படியே எட்கொள்கிறாங்க. சின்ன வயசில் அதை பிளட்டில் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்க எங்கே போனாலும் அந்த விசுவாசம், அந்த வார்த்தை, அந்த பயம், தேவ பயம் இப்படி தான் போய் கொண்டிருக்கும். இதில் அவங்க ஃபுல்லாக கவனம் செலுத்த என்ன ஆகும்னா வாழ்க்கையில் அபரிமிதங்கள் வழியாக கர்த்தர் நடத்த ஆரம்பிக்கிறான். தகப்பன் அண்ணாந்து பார்த்ததெல்லாம் பையன் ஏறி போகிறான். வெள்ளைக்கேருந்து பார்த்தா ஃப்ளைட்டு போகுதுன்னு அப்பா பார்த்துருக்கலாம். பையன் உள்ளே பயணப்படுறான். பயணப்பட்டிருந்தா கூட தகப்பன் சந்தோஷப்பட மாட்டான். என்கிட்ட வேறு ஒரு லிஸ்ட்டு இருக்குது. தகப்பன் உலகம் முழுவதும் சுற்றுறான், பையன் புட்டியை வச்சுன்னு அப்படியே ஒரு இவன் இப்படி உலகத்தை இப்படி சுற்றுறான் போதையில். தகப்பன் உலகம் முழுவதும் சுற்றுறான், திரைக்கடலோடியும் தெருவின் தேடுன்னு. புள்ளை அடுத்தது அந்த தொழில் எடுக்கலான்னு பார்த்தோன்னா புள்ளை சாரைக்கடலில் இருக்கான். அப்பா சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, நீ கர்த்தரை தேடல, நீ வார்த்தையை மறந்தால் பிள்ளையை கர்த்தர் மறந்துட்டா. நீங்கள் வார்த்தையை தேட ஆரம்பிச்சிங்க, பிள்ளைகளுக்கு என்று நீங்கள் விசேஷமாக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய பொருள் என்னென்னா தேடுகிறது, ராஜ்யத்தை தேடுகிறது. பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறாங்க. அறிய வேண்டிய சத்தியத்தை அறிந்தால் அதற்கு அடங்கி நம்ம வாழ்ந்தால் பரலோகம் மறுவுத்தரவு கொடுக்கும். இதனால்தான் அவனுடைய நீதியாக கத்துறதை எண்ணுகிறான். விசுவாசம், பொருளாதார விசுவாசம் ரொம்ப கஷ்டம். அது ஆளும் கிடையாது, ஊரும் கிடையாது. நம்ம சபை மாதிரி தான் ஆபிரகாம். அப்போது தெரிஞ்சதெல்லாம் 4 ராஜா தான். கீழே ஆள்கிட்ட போனதா இங்கே சரித்திரமே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு போனார், மெக்கபோலா அந்த கல்லறைக்காக போனார். ஜனங்க அப்படியே மேலே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ராஜாவோட கான்டாக்ட் இவர், நேராக ராஜாவோடைய தொடர்பில் இருக்க அபிமேலக்கோட. அதனால் மெக்கபோலா அந்த கல்லறைக்கு ஃப்ரீயாகவே தரோம், நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய இல்லை, ஏத்தியர்கள் அப்போவே கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஏத்தியர்கள் அப்படி உள்ளே வந்தது தான் உரியா. நம்ம உரியா அப்படி வந்தது தான் பஸ்தேபால் வீட்டுக்கார், ஃபஸ்ட்டு வீட்டுக்கார். தாவீது போட்டு தள்ளினாரே அவரு சொல்கிறேன். அப்படி கன்வெர்ட் ஆனது தான். அப்படி ஜனங்க ரட்சிக்கப்பட்டதே வந்து அந்த பொருளாதார டிரான்சாக்ஷன், அந்த கொகைக்குரிய காசை தரேன், ஃப்ரீன்றதே வேணாம். பொருளாதாரம் நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு எது காசு அதெல்லாம் இல்லை. ஊழியம் செய்ய சோர்த்துன்னு இல்லை, அவன் கேட்கறதுக்கு மேலே நான் சொல்கிறேன். அதனால் எதுவாக இருந்தாலும் பே அண்ட் யூஸ். பவர் ஆஃப் மணி இஸ் ஒன்லி டு கிவ் ஃபார் அதர்ஸ். ரீசனபிள் சோயிங்ஸ், நான் சொல்கிறது நியாயமாக கொடுக்குறது கொடுத்துடணும். வேணாம் அதெல்லாம் எந்த விதமான டிஸ்கவுண்ட்லாம் இங்கே எதிர்பார்க்கக்கூடாது. அதை எங்கே நம்ம கொடுத்து தீர்க்கிற இடத்துல கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. சிலர் ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி ரேர் பீப்புள் எனக்கு ஃப்ரெண்டு, லேண்டு வாங்கினோம் 3,95,00,000 சொன்னான். 3,95,00,000 லேண்டு அந்த ஆலயத்தை வாங்கினது. பாஸ்டர் பார்த்தார், 4 கோடி கொடுத்துட்டார். 5 லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு ஐயானோ, எடுத்துக்கோ. பாஸ்டர் இந்த உலகத்தில் இருக்கிறார், இது ரொம்ப ரேர், நான் ஊழியம் செய்கிறேன், கொஞ்சம் கம்மியாக கொடு, இப்படி தான் இருக்கும். சொன்னார், இல்லை ஐயா அவன் ரொம்ப திவால் ஆகிட்டான், பெரிய செல்வந்தன், மாய்ச்சிக்க போயிட்டான், நான் அந்த லேண்டை நான் வாங்கிக்கிறேன். அவனுக்கு இந்த 3,95 கொடுக்கல, எனக்கு 5 லட்சம் கொடுக்கல. இல்லை, இந்த 5 லட்சத்தில் அவனுக்கு ஜீவன் காக்கப்படும். கரெக்டாக 4 கோடி கட்டணும். நம்மளாம் என்ன செய்வோன்னா கூடுமான வரைக்கும் விலை கம்மி பண்ணி தான் வாங்குவோம். நம்மளே சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சரி, நான் ஊழியம் சரி என்னென்னமோ பண்ணி கூடுமான வரைக்கும் பர்ச்சேஸர் எப்பவுமே கம்மியாக பண்ணி தான் வாங்குவோம். நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன். ஆனால் நான் இந்த மாதிரி மனுஷனே பார்த்தேன். ரேர் இதெல்லாம் பூமியிலே நடக்காதுன்றாங்க இல்லையா, இந்த மனுஷனுக்கு கர்த்தர் செய்த நன்மை சொல்கிறேன். 4 கோடி கொடுத்து வாங்கியாச்சு, இந்த 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு. அந்த மனுஷனை எப்படியோ காப்பாற்றி, இவரால் முடிஞ்சாலும் காப்பாற்றி விட்டார். இந்த லேண்டுக்குரிய காசுக்கும் மேலே கொடுத்தாச்சு, ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இவங்க பிள்ளைகள் பலன்னு வளர்ந்துட்டாங்க. பரிசுத்தத்தில், தாழ்மையில், ஒழுக்கத்தில், கட்டின சபையில் பிள்ளைங்க இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. உங்களுக்கு பணம் ஊழியத்தை கட்டாது, மனம்தான் ஊழியத்தை கட்டும். ரட்சிக்கப்படுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் பாஸ்டர் பசங்க ரட்சிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இருக்கிற நிலைமை தான். உத்தமமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை எழுப்புறது ரொம்ப கஷ்டம்.
அந்நியனை கூட எழுப்பிடலாம். சொந்த பிள்ளைங்களை எழுப்புறது 2வது ஜெனரேஷன் எழுப்பி வழிபட்டில் நிற்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும் அந்த பாஸ்டருக்கு. நல்ல வேலை எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, சந்தோஷம். அது இருந்து என்ன பண்ணுமோ அப்படின்ற மாதிரி இல்லை. உலகத்தை பார்க்குற பொழுது எவ்வளோ கத்திரம மேன்மை வச்சிருக்கிறான்னு. அதுபோல் சில விஷயங்கள் எல்லாம் உதாரணத்துவமாக கொடுக்க முன்னே வரணும். ஆலயத்துக்கு காணிக்க, பில்டிங் ஃபண்ட் அதெல்லாம் நான் சொல்ல. நீங்கள் பண்ணுற பர்ச்சேஸில் ₹1 மேலே போச்சுன்னா மேலே போட்டு கொடுக்குறேன் வச்சுக்கோள். யாரையும் நமக்கு எந்த இதுவும் வேணும், கொடுத்து தீர்த்து விடு. அதாவது இதுதான் தேவன் வைத்த வழி. ஆபிரகாமுடைய நீதியை விசுவாச நீதியா என்றார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களை சந்தித்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இன்று முதல் அவருடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, அவருடைய விசுவாச கனம் பண்ணும். பூமி நிலை சொந்தமாக்கித்தார். ராஜாக்கள் கடந்து செல்கிற பகுதியில் அவர்களை கொண்டு செல்வீராகும். ராஜாக்களோடு ஆண்டவரே பேச பழக சம்பாஷிக்க கிருபைத்தார். இயேசு என்ற தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.